ஓகே. ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெக்கார்டட் மாதிரி எங்கேயும் தெரியல. இல்ல நான் என்னோட இதில கேப்சர் பண்றேன். இப்போ நம்மளோட மீட்டிங் வந்து நான் என்னோட ஸ்க்ரீன்ல கேப்சர் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்ல வந்துட்டு மெயினாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த வெப் பேஜஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜிமெயில் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து லொக்கேட்டர்ஸ் வந்து லொக்கேட்டர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் மீன் நீங்க சில பேர் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க. ஸோ லொக்கேட்டர்ஸ்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். பிஃபோர் தட் உங்களுக்கு அதுல நீங்க ஆல்ரெடி யாராவது ஒர்க் பண்ணிருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க. ஸோ இது வந்து HTML பேஜஸ் ஆக்சுவலி HTML பேசிக் HTML எல்லாருக்குமே தெரியும்ல. HTML ஹெட் பாடி ஸோ அந்த டேக்ஸ் வச்சு தான் இந்த பேஜே வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேஜோட சோர்ஸ் கோட் தான் இது. நீங்க வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜோட சோர்ஸ் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் HTML எல்லாமே சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து இந்த பேஜை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்டோமேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இது என்னன்னா நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பேஜ்ல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஃபர்கட் இமெயில் இருக்குல்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட். எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். லேர்ன் மோர்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், கிரியேட் அக்கௌண்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இந்த இந்த பேஜ்ல என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டென்ட் இருக்கோ எல்லாமே ஒரு தனித்தனி ஆப்ஜெக்டா நீங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றது அப்படின்னா, ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா செலினியம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அதோட ப்ராப்பர்ட்டி அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வச்சுதான் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுல வந்து நம்ம வந்து இன்புட் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன இன்புட் வேணுமோ, இமெயில் ஐடி வேணும்னா இமெயில் ஐடி இன்புட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கட் இமெயில்ன்றது வந்து ஒரு லிங்க். இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ்ல ஓப்பன் ஆகும். சில ஐ மீன் சில லிங்க் வந்து எப்படின்னா இன்னொரு டேபா ஓப்பன் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து இதுலயே ரீடைரக்ட் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி செலினியம்ல வந்து நீங்க எப்பயுமே லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இன்னொரு பேஜுக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிங்க். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் தான். ஏன்னா இதுல நீங்க கிளிக்கோ ஏதோ பண்ண முடியாது. இது வந்து டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட், இது வந்து லிங்க் ஆப்ஜெக்ட், இது வந்து டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ லேர்ன் மோர்ன்றது லிங்க், கிரியேட் அக்கௌண்ட்ன்றது லிங்க். ஸோ நெக்ஸ்ட்ன்றது வந்து பட்டன். ஏன்னா ஏன் வந்து பட்டன்றோம்னா இது வந்து இது வச்சுதான் நம்ம எல்லாமே இன்புட் கொடுத்துட்டோம். பட் அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நம்ம அந்த அந்த பட்டன் நெக்ஸ்ட்ன்ற பட்டன் ட்ரிகர் ஆகும்போது தான் ஐ மீன் அந்த பேஜோட ஆக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து பட்டன். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னங்கிற ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். நீங்க வந்து இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்புட்டுங்கிற டேக் நேம்ல தான் இருக்கும். இது வந்து டேக் நேம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டேக். இப்போ இந்த டிவ்ன்றது ஒரு டேக். இந்த இன்புட்ன்றது ஒரு டேக். டேக்னா ஸோ இதுல ஸ்டார்ட் ஆகி இதுல முடியும். ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிவ் கிளாஸ்ன்றது ஒரு டேக். ஸோ இதுல வந்து இந்த இன்புட்ன்றது என்ன பாத்தீங்கன்னா டேக் நேம். ஓகேங்களா? இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டேக் நேம். இது இந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ற டேக் நேம் தான் இந்த இன்புட். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னா இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ஐடென்டிஃபையர்னு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் என்ன நம்ம சொல்லுவோம்னா செலினியம்ல இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். HTML நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட். இது வந்து ஐடென்டிஃபையர் ஐடின்றது ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஓகேங்களா? கிளாஸ்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இது வந்து கிளாஸோட வேல்யூ. இது வந்து டைப்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். இந்த இமெயில்ன்றது ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ இது வந்து டேக் நேம். ஸோ சிமிலர் தான் எல்லா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே அப்படிதான் வரும். இப்போ நீங்க இங்க கிரியேட் அக்கௌண்ட் போயிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேன்ன்றது டேக் நேம்,
இது வந்து கிளாஸ்ன்றது ஒரு ஆட்ரிபியூட் நேமு, ஸ்பேனோட ஆட்ரிபியூட் நேமு, இது வந்து ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. இந்த டபுள் கோட்ஸ்க்கு இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட்ல இருக்கிறது வந்து அதோட நேம், ஆட்ரிபியூட்டோட நேம், இது வந்து ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டேக் நேம் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஸோ இது வந்து என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட் இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட்ன்றது பாத்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே எந்த ஆட்ரிபியூட்டோடையுமே இது வந்து அசைன் பண்ணல. ஸோ இது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஐ மீன் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி சொல்றதுன்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சும்மா யாராவது கெஸ் பண்ணி பாருங்க இது என்னன்னு. டெக்ஸ்டா இந்த இதை சொல்றீங்க, அந்த கிரியேட் அக்கௌண்ட் அதுவா? அதுல ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றதுனால இல்ல, இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ மீன் இந்த மாதிரி இது வந்து நம்ம இதுல எந்த ஆட்ரிபியூட்டும் இல்ல. பாத்தீங்கன்னா இது கிளாஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதோட வேல்யூ இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பட்டன் ஒரு டேக் நேம் இருக்கு, கிளாஸ் இருக்கு, வேல்யூ இருக்கு. பட் இந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட், இப்போ இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு டேகா இருக்கலாமா? ஆமா, டேக் வேல்யூன்னு சொல்லலாம், இன்னர் டெக்ஸ்ட்னு சொல்லலாம். அதாவது டேகுக்கு உள்ள, ஐ மீன் இந்த ஸ்பேன்ல ஆரம்பிச்சு ஸ்பேன்ல முடியுது. ஸோ நடுவுல இருக்க அந்த டெக்ஸ்ட். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேன்ல ஆரம்பிச்சு ஸ்பேன்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஆட்ரிபியூட் வேல்யூ, இது வந்து இன்னர் டெக்ஸ்ட். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி இதுல வந்து நீங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேக் நேம் இருக்கும், அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்கும், இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு இன்னர் டெக்ஸ்ட் இருக்கும். ஒன்னு இன்னர் டெக்ஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஆட்ரிபியூட் இருக்கும், இல்ல ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே எதுவுமே இல்லாம ஆக்சுவலி எந்த இதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அது அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட் என்னன்றதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் வெப் பேஜ்ல. ஸோ இது வந்து பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு. இப்போ நீங்க இங்க இப்படி மவுஸ் ஓவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஸோ இது கிளியரா இருக்கா டெஸ்க்டாப் ஷேர் பண்ணும்போது? இப்போ நீங்க இது வந்து ஒரு ஃபிங்கர் இது மாதிரி வருதா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு லிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க், லேர்ன் மோர்ன்றது ஒரு லிங்க், கிரியேட் அக்கௌண்ட்ன்றது ஒரு லிங்க். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஆட்டோமேஷன்ல வந்து பட்டன், டெக்ஸ்ட் இன்புட், லிங்க், அதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ வந்து உங்ககிட்ட நான் இந்த ஜிமெயில் பேஜை ஆட்டோமேட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பேஜ்ல எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றத நீங்க கிளியரா பார்த்து வச்சுக்கணும். பிளஸ் எல்லாமே நீங்க வந்து ஓகே உங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதை நீங்க மவுஸ் ஓவர் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட வேல்யூ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆட்டோமேஷன்ல நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆக்சுவலா வந்து என்னோட இதுல அது நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்றேன். ஆக்சுவலா ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் ஃபயர் ஃபைண்டர்னு ஒரு ஃபயர் பக் அண்ட் ஃபயர் ஃபைண்டர்னு 2 ஃபயர்ஃபாக்ஸ் டூல் இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஒன்று டிப்ரிகேட் ஆயிருக்கும். பட் அது என்னன்னா நீங்க அது ட்ரை பண்ணுங்க, ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் ஃபயர் ஃபைண்டர்னு உங்களோட டூல்ஸ்ல போயிட்டு செக் பண்ணும். ஃபயர்ஃபாக்ஸ் டூல்ஸ்ல போயிட்டு நான் வேணா அந்த ஆட் ஆன்ஸ்ல, ஸோ நான் அது வேணா ட்ரை பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் கொஞ்சம் பழைய ப்ரௌசர்ன்றனால அது வந்து அது மிஸ்மேட்ச் ஆகுது வெர்ஷன். ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல காட்டுறேன். ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்புட் டேக் இருக்கா, இன்புட் ஆப்ஜெக்ட் இருக்கா, இப்போ இங்க போயிட்டு ஹைலைட் ஆயிடுச்சா, இங்க கிளிக் பண்ணீங்கனாலே இங்க ஹைலைட் ஆயிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா காப்பின்னு ஒண்ணு இருக்கும். இதுலயே எக்ஸ்பார்ட் சிஎஸ்எஸ் இருக்கும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து இது வந்து சில பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டை காப்பி பண்ணிப்பாங்க. இது அப்படியே வந்து இதை வந்து அப்படியே வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? இது இப்படி போடுவாங்க, காப்பி சிஎஸ்எஸ் பாத்துன்னு போட்டுட்டு இந்த மாதிரி இதை வந்து அப்படியே போட்டுருவாங்க. சில பேர் ப்ராஜெக்ட்ல, சில பேர் ஸ்டார்டிங்ல தெரியாதவங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன் ரீசன் ஏன் போடக்கூடாது அப்படின்னா, ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு லொக்கேட்டர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ லொக்கேட்டர்ஸ் இதுதான் மெயின் ஆக்சுவலி செலினியம்ல லொக்கேட்டர்ஸ்.
ஸோ இந்த லொக்கேட்டர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தாதான் நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஐடி தான். ஐடி வந்து எப்பவுமே யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். நீங்க எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் லொகேட் பண்ணும்போது எப்படி போறீங்கன்னா ஐடி வச்சே போங்க. ஐடி இருந்துச்சுன்னா ஐடி தான் யூனிக்கா இருக்கும், அதை வச்சு போங்க. அப்படி இல்லைன்னா ஆக்சுவலி நிறைய லொகேட்டர்ஸ் டைப் இருக்கு. லிங்க் டெக்ஸ்ட் இருக்கு, கிளாஸ் ஃபைண்ட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம் இருக்கு, எக்ஸ்பாத் சிஎஸ்எஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற லொகேட்டர்ஸ். இந்த லொகேட்டர்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன தெரியுமா, ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா, இதுதான் ஆட்ரிபியூட். இது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குமா, அந்த வேல்யூவை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, சேம் தான். இப்போ லிங்க் டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படின்னா சில லிங்க்குக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி டெவலப்பர்ஸ் சில பேர் தப்பா கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா இது வந்து ஏ டேக்குள்ளதான் வரும். இது பட்டன்ல கொடுத்துருக்காங்க, பட் ஆக்சுவலா இது வந்து ஏன்னு ஒரு டேக் நேம் இருக்கும், அதுக்குள்ளதான் வரும். பட் இவங்க பட்டன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை எப்படி போலாம்னா, இதை வந்து நீங்க இன்னர் டெக்ஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இந்த டைப்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஐடி இருந்துச்சுன்னா ஐடி வச்சு போயிடுங்க. லிங்க் டெக்ஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. லிங்க் டெக்ஸ்ட் இருந்தா லிங்க் டெக்ஸ்ட். கிளாஸ் நேம் சில இடத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் தான் இருக்கு. இது கிளாஸ் நேம் வச்சு போகலாம். பட் கிளாஸ் நேம் வந்து உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் என்ன வரும்னா, நீங்க ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது அதுல ஜங்க் வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். எப்பயுமே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேல்யூவே எப்பவுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ இது வந்து நீங்க ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜங்க் வேல்யூஸ் வந்து நிறைய அப் அண்ட் ஆகும் சம்டைம்ஸ். அதனால ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து கிளாஸ் நேம் வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லாத கேஸ்ல மட்டும்தான் நீங்க கிளாஸ் நேம் எடுக்கணும். ஸோ இது வந்து நாட் இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து கிளாஸ் நேம் வந்து நீங்க மோஸ்ட்லி நீங்க கிளாஸ் நேம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இது வந்து நீங்க எடுக்கக்கூடாது. எக்ஸ்பாத் போலாம். எக்ஸ்பாத் தான் மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஐடியே இருக்காது. சில டெவலப்பர்ஸ் வந்து ஐடியே கொடுத்துருக்க மாட்டாங்க. சில இதுல வேற வழியே இல்லைன்னா நீங்க எக்ஸ்பாத் வச்சுதான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ். ஆக்சுவலா எக்ஸ்பாத்தோட சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஆக்சுவலா சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் கம்பேர்ட் டு அதர் லொகேட்டர்ஸ். இப்போ சில இன்டர்வியூஸ்ல வந்து நானே கேட்டிருக்கேன், எது வந்து ஃபாஸ்டா இருக்கும், என்னென்ன லொகேட்டிங் டைப்ஸ்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க இதுதான் லொகேட்டர் டைப்ஸ்ன்ட்டு. எது வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாருமே ஐடி சொல்லுவாங்க. பட் எது வந்து பெஸ்ட் அப்ரோச்னு கேட்டா அது வந்து சிஎஸ்எஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா சிஎஸ்எஸ் வந்து ஃபாஸ்ட் கம்பேர்ட் டு அதர் லொகேட்டர். பட் அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அது கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்றது கஷ்டம். பிளஸ் அது வந்து கரெக்டா ரொம்ப கரெக்டா நம்மளால கொடுத்துருக்கோம் நமக்கே ஒரு அஷூரன்ஸ் இருக்காது. ஆனா அதுதான் வந்து ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க கம்பேர்ட் டு அதர் லொகேட்டர்ஸ். ஐடி அண்ட் எக்ஸ்பாத் நீங்க எப்பவுமே கொடுக்கலாம். எக்ஸ்பாத் வந்து நீங்க நம்ம வேற ப்ராஜெக்ட்ல வேற மோஸ்ட்லி இருக்காது. ஐடிலாம் நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸ்பாத் தாராளமா போகலாம். ஸோ இதெல்லாம் தான் லொகேட்டர்ஸ். இப்போ ஐடி வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சில இடத்துல சில ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட காமிச்சேன், இந்த இது கூட ஐடி கொடுத்துருந்தேன். இதுதான் ஐடி. ஓகேங்களா, இப்போ லிங்க் டெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். கிளாஸ் நேம் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, இது வந்து கிளாஸ் நேம். ஸோ எக்ஸ்பாத், சிஎஸ்எஸ் அண்ட் லிங்க் டெக்ஸ்ட் இது மூணு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்பாத்தே பார்க்கலாம். எக்ஸ்பாத் வந்து ஆக்சுவலி இங்க வந்து எப்படின்னா சரியா, இப்போ எப்படி போகணும்னா இந்த பேஜ்ல பாருங்க. இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் ஆட்டோமேட் பண்றதுக்கு. அதாவது உங்ககிட்ட சில டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் யூசர் நேம் கரெக்டா கொடுக்கணும், பாஸ்வேர்ட் தப்பா கொடுக்கணும். அது மாதிரி பாஸ்வேர்ட் தப்பா கொடுக்கணும். அந்த மாதிரி வைஸ் வர்சா கேஸ்ல நீங்க வந்து உங்களை செக் பண்ண சொல்றாங்க. லாகின் பண்ணி லாகின் ஆகுதா, கூகுள் ஓபன் பண்ணனே ஜிமெயில் ஸ்கிரீன் ஓபன் ஆகுதா அப்படிங்கிறது தான் இப்போ டெஸ்ட் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். நீங்க வந்தோடனே பாக்குறீங்க இது வந்து ஒரு இன்புட். ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்புட்னு கொடுத்துடுறீங்க. ஆனா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய இன்புட் இருக்கு.
ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன போலாம்னா ஐடி, இப்போ இன்புட் ஐடி ஐடென்டிஃபையர் ஐடின்னு இருக்கா. இப்போ வந்து இப்போ எக்ஸ்பாத்ல எப்படின்னா இப்போ இது மட்டும் தான். இப்போ நீங்க இதை என்டர் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும், இது கரெக்டான ஐடின்னு அர்த்தம். அப்போ இது வந்து நம்ம கரெக்டா இது வந்து எக்ஸ்பாத். ஸோ இதை வச்சு கரெக்டா கொண்டு போகலாம். எக்ஸ்பாத் நீங்க எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டேக் நேம் எழுதிக்கோங்க, என்ன டேகோ அந்த டேக் நேம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த டபுள் கோட்ஸ் எதுக்கு சொல்றோம்னா, அதாவது HTML-ல வந்து பாத்தீங்கன்னா HTML இருக்கா. ஸோ இது வந்து பாடி டேக்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. டிவ் டேக்னு ஒன்று இருக்கு, இன்புட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி பார்க்கணும்னா பேஜ்ல எப்படி செக் பண்ணணும்னா, ஸோ இது பாடின்றது வந்து HTML-ஓட சைல்டு, டிவ்ன்றது பாடியோட சைல்டு, இன்புட்ன்றது வந்து டிவோட சைல்டு. அப்போ இன்புட் வந்து HTML-க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் சைல்டு தான். பட் இன்புட் வந்து டிவ்வுக்கு டைரக்ட் சைல்டு, பட் இன்புட் வந்து HTML-க்கு இன்டைரக்ட் சைல்டு. ஓகேங்களா. டைரக்ட் சைல்டு கிடையாது, ஏன்னா இதுக்கு மேல 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இன்புட்ன்றது வந்து HTML-க்கு டைரக்ட் சைல்டு கிடையாது, இன்டைரக்ட் சைல்டு. ஸோ இன்டைரக்ட் சைல்டுன்னு வரும்போது HTML தான் இது வந்து பேரண்ட், இந்த பேஜோட பேரண்ட் வந்து HTML தான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அதை வச்சுதான் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ மீன் இந்த வெப் பேஜ்ல வெப் அப்ளிகேஷன்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், HTML-ன்றது தான் ஸ்டார்டிங்ல இருக்கும். ஸோ இது வந்து பேரண்ட். இப்போ இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழே வர எல்லாருமே சில்ட்ரன்ஸ் தான். ஸோ ஓகே. இப்போ வந்து இன்புட் வந்து என்ன ஆகுதுன்னா HTML-க்கு சைல்டு, ஆனா டைரக்ட் சைல்டு கிடையாது, அது வந்து ஒரு இன்டைரக்ட் சைல்டு. அதாவது ஏன்னா அது வந்து டைரக்டா கனெக்ட் ஆகல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா டபுள் ஸ்லாஷ் போடணும். ஓகேங்களா. இப்போ சிங்கிள் ஸ்லாஷ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலைன்னா இந்த இன்புட்ன்றது வந்து HTML-ல போயிட்டு பார்க்கும், HTML-ல டைரக்டா இந்த மாதிரி ஒரு சைல்டு இருக்கா, இல்ல. ஸோ ஒர்க் ஆகாது. நீங்க டபுள் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து இன்டைரக்ட் சைல்டு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் சைல்டா இன்டைரக்ட் சைல்டா, மோஸ்ட்லி நீங்க டபுள் ஸ்லாஷ் வச்சா எப்பவுமே எக்ஸ்பார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம், டைரக்ட் சைல்டா இன்டைரக்ட் சைல்டா இந்த இதுக்குள்ளேயே நீங்க போக வேண்டாம், உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொன்னேன். ஸோ நீங்க எப்பயுமே என்ன பண்ணலாம்னா டைரக்டா டபுள் கோட்ஸ் போட்டுருங்க, என்ன டேகோ அந்த டேகை கொடுத்துருங்க. இன்புட்னா இன்புட், டிவ்னா டிவ், அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டேக் நேம் கொடுத்துட்டோம், டபுள் ஸ்லாஷ் போட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்பாத்தோடது வந்து எப்பயுமே இந்த சிண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா. ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இதுதான் வந்து எக்ஸ்பாத்தோட சிண்டெக்ஸ். அதாவது எக்ஸ்பாத் எப்படி எக்ஸ்பாத்தோட சிண்டெக்ஸ்னா சைல்டு நேம். ஓகேங்களா. சைல்டோட சைல்டு பாத்துன்னு கூட கொடுத்துக்கலாம். அது வந்து என்னன்னு டபுள் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் டேக் நேம் வரும், என்ன டேக்னு பாருங்க, அந்த டேக் நேமை போட்டுருங்க. அப்புறம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஓகேங்களா. ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஸோ எப்பயுமே ஆட்ரிபியூட் போகும்போது அட்டுன்ற சிம்பிள் வந்து கம்பல்சரியா நம்ம போடணும். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ், இதுதான் எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, அட் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுல என்ன எடுக்கிறோன்றது தான். இதை வந்து நீங்க கிளாஸ் நேம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க, ஐடி இருந்தா ஐடி எடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம நேம் வச்சு செக் பண்ணலாம், நேம் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து அட்டு போட்டேன். ஸோ ஆட்ரிபியூட் நேமு டபுள், அதாவது ஈக்குவல் டு ஆட்ரிபியூட்டோட வேல்யூ கொடுக்கும் போது நம்ம எப்பவுமே ஜாவால எப்படி கொடுப்போம்னா கோட்ஸ்ல தான் கொடுப்போம். சிங்கிள் கோட்ஸாவும் இருக்கலாம், டபுள் கோட்ஸாவும் இருக்கலாம். ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸ்பாத்ல ஆக்சுவலி நிறைய டைப்ஸ் இருக்கு, இது ஒரு டைப் ஆக்சுவலா. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ கிளாஸ் கொடுக்குறேன்,
இப்போ வந்து கிளாஸுக்கு இப்போ என்ன கொடுக்கணும் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் இந்த இன்புட் டேக் கொடுத்துட்டேன், கிளாஸ்க்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்னு யாராவது சொல்ல முடியுமா? WHSON ஓகே ஓகே அந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல WHS. ஓகே. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒர்க் ஆகுது. பட் நான் சொன்னேன் தெரியுமா, இது வந்து எப்பயுமே ஜங்கா கூட ஆட் ஆகலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஆனா இப்போ நான் எனக்கு வேற வழி இல்லை, நான் கிளாஸ் வச்சு தான் போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பட் ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி ஜங்கா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இதை வந்து நீங்க பார்ஷியலா கூட பண்ணலாம். நான் அது எப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ஈக்குவல் டுன்னு போட்டுட்டீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும், இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அப்படியே நீங்க தூக்கி இங்க போட்டுறணும். ஓகேயா? இதுல நீங்க ஏதாவது கொஞ்சம் பாதி எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒர்க் ஆகாது. ஈக்குவல் டுனா என்னன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் எப்பவுமே லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். இப்போ வந்து இது பாக்குது கிளாஸுக்கு, இங்க வந்து பாக்குது இல்ல, இங்க வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இருக்கு, இங்க வந்து நம்ம பாதி தான் எழுதியிருக்கோம். ஸோ அதனால இது ஃபெயில் ஆயிடும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் போற இடத்துல நம்ம என்ன இந்த மாதிரி நம்ம பாதி வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படின்னா, பிளஸ் இந்த மாதிரி கிளாஸ்ல ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, கண்டெய்ன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து ஆட்ரிபியூட்டுக்கு முன்னாடி போடுறோம். நான் இந்த சிண்டெக்ஸ் வந்து இது மட்டும் நீங்க சிண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க ஒரு 2-3 இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் அது வந்து எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். மேம் ஒன் டவுட் ஆக்சுவலாக இப்போ நம்ம குரோமில் வந்து நான் ஆக்சுவலி முக்கால்வாசி நான் ஃபுல்லாக குரோமில் தான் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பார்ட் எடுத்தது எல்லாமே. பட் இதில் ஹைலைட் ஆகாதா இப்போ நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணாலும்? குரோம்ல எல்லோ கலரில் ஹைலைட் ஆகும்ல, அந்த இது ஆகாதான்னு கேட்குறேன். ஆமா ஆக்சுவலி இல்லை குரோமில் ஆகும் ஆக்சுவலாக இதில் இல்ல. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு சரியா புரியல நீங்க என்ன கேக்குறீங்க. இல்லை ஆக்சுவலாக இப்போ குரோமில் நம்ம எக்ஸ்பார்ட் நம்ம லொக்கேட் ஃபைன் பண்ணி நம்ம இதை என்டர் பண்ணுறோம்ல, என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு அப்போ கரெக்டான எக்ஸ்பார்ட்னா வந்து எனக்கு எல்லோ கலரில் ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு. பட் இன் மோசிலால வந்து அது வராதா, அந்த மாதிரி எல்லோ கலர் ஹைலைட் ஆகாதா? இப்போ நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோமா, நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது? அதுதான் சொன்னேன். இப்போ வந்து இப்போ எப்படின்னா, இல்லை நீங்க ஏதாவது தப்பா கொடுத்தீங்கன்னா இது பாருங்க, அது ரெட்ல ஹைலைட் ஆகும். அந்த எக்ஸ்பார்ட் தப்புனா ரெட்ல ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? கரெக்டா ஆமா. சோ இந்த இடத்துல ரெட்ல ஹைலைட் ஆகும். கரெக்ட்டா போய் அந்த எக்ஸ்பார்ட் அன்டியூ பண்ணுவோம் எல்லோ கலர்ல, அதனால கேக்குறேன். புரியல நீங்க கேக்குறது எனக்கு. இல்ல குரோம்ல கரெக்ட்டா அந்த எக்ஸ்பார்ட் அன்டியூ பண்ண முடியும், எல்லோ கலர்ல மார்க் ஆகும். அது மாதிரி இதுல ஆகாதா? ஆமா, அதான் உங்களுக்கு இப்போ அது நான் என்ன பண்றேன்றது கீழே ஹைலைட் ஆகுது பாருங்க உங்களுக்கு ப்ளூல. இதானே சொல்றீங்க? இல்ல கரெக்ட்டா ஐடென்டிஃபை எக்ஸ்பார்ட் ஐடென்டிஃபை ஆகும் எல்லோ கலர்ல. அதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஆட் ஆன் வந்து நீங்க போடணும். அதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் இருக்கு. ஓகேங்களா? நான் அது பார்த்து சொல்றேன். அந்த ஆட் ஆன்ல வந்து நீங்க போட்டீங்கன்னா அது கரெக்டா எந்த இடம்ன்றது ஐடென்டிஃபை பண்ணி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். தப்பா கொடுத்தோம்னா இது வரும். அதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் போட்டுக்கலாம். பட் இது வந்து நான் ஜென்ரலி சொல்றேன். இப்போ என்னோட நான் ஒர்க் பண்ற இடத்துல என்னோட ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட் ஆன் கூட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது கூட பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து எப்பயுமே ஆட் ஆன் அதெல்லாம் நம்பாம நம்ம வந்துட்டு நம்மளே வந்துட்டு இது கொஞ்சம் நம்மளே ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பார்ட் எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா இங்கேயே போட்டாலே வந்துடும். உங்களுக்கு அந்த இதுலயே பாத்தீங்கன்னா தப்புனா தப்புன்னு வந்துடும், கரெக்டா ஒயிட் கலர்ல இருக்கும். பிளஸ் இது ஹைலைட் ஆகும். மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த யூஐ இங்க ஹைலைட் ஆகுது பாருங்க, இதுவும் ஹைலைட் ஆகும். அப்படி தப்பா கொடுத்தோம்னா இங்கேயே உங்களுக்கு அது ரெட்ல வந்துடும். நான் வந்து ஆட் ஆன் வச்சே சொல்லி கொடுத்துருவேன். பட் என்னன்னா எல்லா ப்ராஜெக்ட்லயும் அந்த ஆட் ஆன் சில ப்ராஜெக்ட்ல அது கூட பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ நான் அப்புறம் உங்க அது இல்லைன்னா எப்படி ஃபைன் பண்ணணும்னு தெரியாம போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக இது வந்து பேசிக்கா எப்படி பண்ணணும்னு பாக்குறது. இப்போ ஓகே, இப்போ வந்து ஓகே ஏதாவது டெக்ஸ்ட் மிஸ் பண்ணிருக்கேனா? input contain as flash comma. ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகுதா? இப்போ வந்து நான் இது சொல்றேன், ஜங்க் வேல்யூ சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் இதை எடுத்துட்டேன், பாதி டெக்ஸ்ட் எடுத்துட்டேன்.
ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன். இப்போ ஒர்க் ஆகணும் எனக்கு. ஏன் ஒர்க் ஆகுது? இங்க ஏன் ரெட்ல ஹைலைட் ஆகல? ஏன்னா நான் கண்டெய்ன்ஸ் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஈக்குவல் டு கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகணும்னா, எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட் இதுல ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன ஃபுல்லா கொடுத்தனோ அது கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். பட் நான் கண்டெய்ன்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டெய்ன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா, நீங்க பார்ஷியல் டெக்ஸ்ட் வெரிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்து செகண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் போடுறேன். ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து ஏன்னா என்ன இது வந்து கண்டெய்ன்ஸ் இருக்கு, அதனால கண்டிப்பா ஒர்க் ஆகணும். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்புட் ஓகேவா, அட் ஐடி ஈக்குவல் டு அண்ட் இன்னொரு டவுட் மேம், ஆக்சுவலி எப்படின்னா இப்போ லொக்கேட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா வந்து நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணுவோமா இல்லை? லொக்கேட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா புரியல. ஆக்சுவலி அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அப்படி சொல்றீங்களா? கிளாஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்கல்ல ஒரு டைம், அதுக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கிளாஸ்க்கு போக வேண்டாம். நீங்க கிளாஸ்க்கு பதிலா வேற ஏதாவது கூட போகலாம். இப்போ இந்த நேம் ஈக்குவல் டு ஐடென்டிஃபையர் இருக்குல்ல, ஸோ இங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஐடி சொல்லிட்டேன், அப்புறம் கிளாஸ் எடுத்துட்டேன், டைப் கூட போகலாம். இப்போ டைப் இமெயில்னு இருக்கா, இது வந்து ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது ஈக்குவல்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கண்டெய்ன்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா சேம் டெக்ஸ்ட் தான். ஸோ எதெல்லாம் மாறாதுன்னு நான் சொல்றேன். ஐடி வந்து எதுவும் ஜங்க் வேல்யூ எதுவும் வராது, ப்ராப்ளம் வராது, டைப்பும் வராது. ஓகேங்களா? நேம் வந்து வராது. நேம் யூனிக்கா இருக்கும், ஐடி யூனிக்கா இருக்கும். இந்த மாதிரி டைப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா யூனிக்கா இருக்கும். கிளாஸ் தான் எப்பயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா ரேண்டமா ஏதாவது ஒரு ஜங்க் வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ கிளாஸ் வந்து மோஸ்ட்லி போகாதீங்க. ஏன்னா இதுல இந்த டேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கிளாஸ் போகாதீங்க. வேற வழியே இல்ல, வெறும் கிளாஸ் தான் இருக்கு. இப்போ இந்த டிவ்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கிளாஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல வேற வழி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன, கிளாஸ் யூஸ் பண்றீங்கன்னா எப்பயுமே கண்டெய்ன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா ஜங்க் வேல்யூ கண்டிப்பா ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்க கண்டெய்ன்ஸ் கொடுத்துருக்கனால அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். கண்டெய்ன்ஸ் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜங்க் வேல்யூ இங்க ஆட் ஆனா கூட இந்த வேல்யூ இருந்தாலே அந்த டேக் பாஸ் ஆயிரும். அதனால நீங்க கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டெய்ன்ஸ் கொடுங்க. இது வந்து எனக்கு நிறைய வாட்டி இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இது சேஞ்ச் பண்ண அப்புறம் எனக்கு அவ்வளவா ப்ராஜெக்ட்ல சேஞ்ச் பண்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன்ல, ஸோ நீங்க ஆட்ரிபியூட் வேல்யூ ஈக்குவல் டு போட்டு, அதே மாதிரி கண்டெய்ன்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்புட் இதை வந்து நான் அப்படியே இதை பண்றேன். கண்டெய்ன்ஸ் வச்சு ஒண்ணு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் வச்சு லொகேட் பண்றது. எல்லாரும் டைரக்டா இப்படிதான் சொல்லுவாங்க, ஐடி எக்ஸ்பார்ட் சின்டெக்ஸ். பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். கிளாஸ்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், இது ஆட்ரிபியூட் வேல்யூ, இது ஒரு இன்புட்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், இது ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பார்ட்லயே இன்னொன்னு என்ன பார்க்க போறோம்னா இன்னர் டெக்ஸ்ட். இது வந்து ஒரு இன்னர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்ன்றது ஒரு இன்னர் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். அந்த இன்னர் டெக்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு யாராவது ட்ரை பண்ண முடியும்? ஓகே, அது இன்ஸ்பெக்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F கண்ட்ரோல் ஃபைன். யா, இதுல தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பார்ட்க்கு என்ன அந்த எலிமெண்ட்டா செக் பண்ணி இல்ல, இந்த எலிமெண்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்ட் போட்டு இங்க கொண்டு வந்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பார்ட்ல டைரக்ட் சைடு இன்டைரக்ட் சைடு அது நீங்க போக வேண்டாம். எப்பவுமே டபுள் லைன் போட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்?
SPAN. ஸ்பேன்ன்றது என்ன 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 என்னன்னு சொல்லுங்க. Tag name. ஆக்சுவலி அதோட Tag நேம். name. Tag. ஓகே சூப்பர். Tag name. ஓகே இப்போ வந்து attribute வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார்த்தா விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இன்னர் டெக்ஸ்ட் வச்சு ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பாத்துக்கு வேற நான் இன்னொன்னு என்ன சொன்னேன்னா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இது சேம் தான். இப்போ ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு அட்டு போடுவீங்க அப்படிதானே? இது ஆட்ரிபியூட் கிடையாது, அட்டு வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த text இந்த ஆமா நெக்ஸ்ட்ன்றத எழுத போறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஃபைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுல என்னன்னா அட்டு கிடையாது, ஏன்னா இது ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது. இது வந்து ஐடியோ கிளாஸோ எதுவுமே வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணல. அதனால அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து இங்க வராது. text. டாட் ஈக்குவல் டுன்னா என்னன்னா அதாவது இந்த ஸ்பேனுக்குள்ள இருக்கிற இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு டாட் யூஸ் பண்ணுவோம். இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு டாட் யூஸ் பண்றோம். Okay. அண்ட் இதுல ஈக்குவல் டுனா எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். இப்போ நீங்க ஒரு டி எடுத்துட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து இன்னர் டெக்ஸ்ட்டை வச்சு பண்ற ஒன் மெத்தட். இது வந்து ஆட்ரிபியூட். இப்போ இது எக்ஸ்பாத்லயே பாத்தீங்கன்னா இன்னர் டெக்ஸ்ட் ரெண்டு மெத்தட் தான் எக்ஸ்பாத்ல. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ண போறது இந்த ரெண்டு தான். இதுதான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நான் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து சொல்லி தரேன்னா ஏன்னா இது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் தான் கொஞ்சம் கரெக்டா எடுத்துட்டோம்னா டெஸ்ட் கேசஸ் எப்பவுமே கன்சிஸ்டண்டா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுலயே கண்டெய்ன்ஸ் மாதிரி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இதுல டைரக்டா போடுறதும் பார்த்தோம், கண்டெய்ன்ஸும் பார்த்தோம். ஸோ இன்னர் டெக்ஸ்ட்ல வந்து இன்னர் டெக்ஸ்ட்லயே நம்ம பார்த்தோம் ஸ்பேன் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் டாட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இதுவும் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து ஆட்ரிபியூட் இருக்கு, ஆட்ரிபியூட் வேல்யூ, இது வந்து இன்னர் டெக்ஸ்ட். இப்போ இதே மாதிரி கண்டெய்ன்ஸ்ல பார்ப்போம் இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ கிரியேட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு இன்னர் டெக்ஸ்ட் தான். ஸோ ஸ்பேன் கண்டெய்ன்ஸ் ஓப்பன் பிராக்கெட் ஈக்குவல் டு வராது இந்த இடத்துல, அதுக்கு பதிலாக கமா வரும். கமா வந்துச்சுன்னா பார்ஷியல் டெக்ஸ்ட்னு அர்த்தம். சாரி நாட் டெக்ஸ்ட், கிரியேட். அதாவது ரெண்டு பிராக்கெட் வரும் எப்பவுமே கண்டெய்ன்ஸ்ல வந்து ரெண்டு பிராக்கெட் வரும். ஜஸ்ட் a second. ஈக்குவல் டு ஓகேவா? இதுல இந்த ஈக்குவல் டு வராது. ஈக்குவல் டுனா ஃபுல் டெக்ஸ்ட் கொடுக்கணும். நம்ம கண்டெய்ன்ஸ் தான் போடுறோம். கண்டெய்ன்ஸ் போட்டீங்கன்னா அதாவது இங்க பாத்தீங்கன்னா டாட் ஈக்குவல்ஸ்னு வருதா, அது பதிலாக டாட் கமா. கமானா பார்ஷியல் டெக்ஸ்ட்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஒர்க் ஆயிடுச்சு. கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இன்னர் டெக்ஸ்ட்லயே உங்களுக்கு கண்டெய்ன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே நீங்க தரவு ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எந்த அப்ளிகேஷனாலும் பண்ணிடலாம். இன்னொரு டவுட் ஆக்சுவலா, இன் கேஸ் ஆஃப் பேராகிராஃபும் நம்ம கண்டெய்ன்ஸ் இதுதானே யூஸ் பண்ணுவோம் நம்ம. பேராகிராஃப் டேக்லயே வந்து பேராகிராஃப்ல இப்போ வந்து ஒரு பர்టిక్యులர் லைன் மட்டும். ஆமா கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். நீங்க அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் அப்படின்னு சொல்றேன். இப்போ அந்த பேராகிராஃப் வந்து எந்த அதோட பேரண்ட் நேமை கண்டுபிடிங்க. ஸோ அந்த பேரண்ட் நேமுக்கு ஏதாவது ஐடி இருக்கான்னு பாருங்க. ஸோ அதை வச்சு அதோட சைல்டு, அதாவது எப்படின்னா கூகுள் வந்து ஓகே இது பார்க்கலாமா? ஸோ இப்போ இது வந்து இப்போ இந்த ஸ்பேன் வந்து H1க்கு என்ன ஆப்ஜெக்ட் யாரா சொல்ல முடியுமா? ஸ்பேன் வந்து H1ஓட ஓகே என்ன சைல்டு? அதோட ஹெட்டர் இல்ல டைரக்ட் சைல்டா இன்டைரக்ட் சைல்டா? அதோட ஸ்பேமோட டைரக்ட் சைல்டு.
ஓகே. ஸோ டைரக்ட் சைல்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொன்னேன்னா சிங்கிள் கோட்ஸ் போட்டால் போதும். இப்போ நம்ம முதல்ல பேரண்ட் என்னன்னு பார்ப்போம் ஸ்பேனுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேன். ஓகேங்களா? இது ஒர்க் ஆக இதுக்கு வந்து இதோட பேரண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா H1ன்றது தான் இதோட பேரண்ட். ஓகேங்களா? பேரண்ட் சிங்கிள் ஸ்லாஷ் சைல்டு. இந்த பேரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டும் ஐடி இருக்கு. ஈஸியாக நம்ம ஐடி எடுத்துடலாம். ஆனால் H1 வந்து HTML-க்கு டைரக்ட் சைல்டு கிடையாது. ஸோ பேரண்ட்டுக்கு டபுள் கோட்ஸ் போடணும். ஐடி ஈக்குவல் டு ஹெட்டிங். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து டைரக்ட் சைல்டு தான். இதில் நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டாலும் ஒர்க் ஆகும், சிங்கிள் கோட்ஸ் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா அது வந்து டைரக்ட் சைல்டு தான். நீங்கள் ஸ்பேன் போட்டிங்கன்னா டைரெக்டாகவே சைல்டு இருக்கான்னு பார்க்கும், அவ்வளோதான். டபுள் கோட்ஸ் அது வந்து மைண்ட் பண்ணாது. ஓகே, இந்த மாதிரி H1 ஸ்பேன் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும் டைரெக்டாக, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டைம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னர் டெக்ஸ்ட் இருக்காது. இந்த இடத்துல கிளாஸ் நேம் இருக்கும், ஸ்பேன்ல கிளாஸ்ன்னு போட்டு ஜங்கா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைம்ல வந்து அதோட பேரண்ட் என்ன, அந்த பேரண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த பேரண்ட் இப்போ H1 இருக்கா, அந்த ஸ்பேன் வந்து H1ன்ற ஒரு HTML இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கனாலே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இது H1 தெரியுதா, இது வந்து ஸ்பேன். அந்த ஸ்பேனுக்கு அப்புறம் தான் H1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து சைல்டு தான், இதோட சைல்டு. அதனால இந்த மாதிரி டைரக்டா ஒரு ஸ்லாஷ் போட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைப் தான். இது வந்து இது வந்து நம்ம கிளாஸ்லாம் ஜங்கா இருக்கு, வேற வேல்யூஸே இல்லைன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு டிஃபரெண்டான HTML டேக் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம இதே கொஞ்சம் ரிப்பீட் திரும்ப இது பண்ண முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இது கேக்குறீங்க? இப்போ சொன்னானே இதுவா? இப்போ சொன்னது மேம், H1 சொன்னீங்கல்ல. ஓகே. ஸ்பேம்ல அந்த அதாவது ஓகே, இப்போ என்னன்னா இப்போ இந்த ஸ்பேன் இருக்கு, இது வந்து நீங்க சைன் இன்னர் டெக்ஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் சப்போஸ் ஸ்பேனுக்கு இன்னர் டெக்ஸ்ட் இல்லை, எம்டியா இருக்கு. பிளஸ் இங்க JS slot ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்க இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கிளாஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஜங்கா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டேக் வந்து அந்த டேக்ல சரியான டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ நீங்க இன்புட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது, நேமு, ஐடி, டைப், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க டக்குன்னு என்ன பண்ணணும்னா அதுக்கு பேரண்ட் ஏதாவது இருக்கான்னு நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேரண்ட் வந்து இருக்கு H1 இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வருதா. ஸோ இது நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்பேன் தெரியல பாருங்க, ஓபன் பண்ணா வருது. இது வந்து சைல்டு, இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சைல்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல நீங்க ஒரு எக்ஸ்பாத் எழுதிருங்க, பேரண்ட்டுக்கு எழுதிருங்க /ID ஈக்குவல் டு ஹெட்டிங். ஏன்னா ஐடி தான் நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஐடி போயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த சைல்டுக்கு பெரிய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை. சிங்கிள் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா சைல்டு தான், அதனால நீங்க வந்துடும். இந்த ஸ்பேனு கீழே இன்னொரு ஸ்பேன் இருக்குன்னு வைங்க, அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஒரு 2 ஸ்பேன் இருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்பவே ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் இருக்கு. 1 2 போட்டோம்னா செகண்ட்ல ஆமா. ஸோ இண்டெக்ஸ் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் தான், ஒரே ஒரு ஸ்பேன் தான் இருக்கு. இப்போ நாங்க 2 கொடுத்தோம்னா இங்க ஒர்க் ஆகாது. இன்னொரு ஸ்பேன் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட போகலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி சிப்ளிங் மேட்சிங்ல வந்து காட்டும் அந்த மாதிரி தானே. மேட்சிங்ல இருந்து 1 2 3 நிறைய இருந்துச்சுன்னா காட்டும் அந்த மாதிரி தானே. ஆமா. மோஸ்ட்லி இண்டெக்ஸ் வச்சு போக கூடாது. பட் வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரியும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம்ல. ஸோ இப்போ நான் இன்னும் நிறைய எடுத்தோம்னா ரொம்ப இதுவா இருக்கும். இப்போ என்னன்னா நீங்க இதை வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. மேபி நிறைய பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வச்சு ட்ரை பண்ணி எல்லா ஆட்ரிபியூட் வச்சும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நோட் பேட்லயோ இல்லை இதுலயோ நீங்க ஜஸ்ட் எக்லிப்ஸ்ல போட்டு எந்த அப்ளிகேஷன் வேணா எடுத்துக்கோங்க. இல்ல உங்க ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு நீங்க டெய்லி ஒர்க் பண்றது அதுல வந்து இந்த மாதிரி மெத்தட் வச்சு ஐ மீன் ஆட்ரிபியூட் வேல்யூ, கண்டெய்ன்ஸ், இன்னர் டெக்ஸ்ட் நீங்க சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களால எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். நீங்க ரேண்டமா ஒன்று எடுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் எடுங்க. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பிக் பண்ணுங்க. ஸோ உங்களால வந்து
ஃபைன் பண்ண முடியுது சக்ஸஸ்னா, ஸோ இத 4 வச்சே நீங்க பண்ணிரலாம். எந்த மாரி ப்ராஜெக்ட்னாலும் பண்ணிரலாம். இந்த 4ம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பண்ணிரலாம். இது வந்து என்ன மாரின்னா, இது வந்து நம்ம இது வந்து எக்ஸ்பாத் தான். பட் நம்ம வந்து சின்டெக்ஸ் வந்து இந்த மாரி ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? இந்த மாரி ஃபார்ம் பண்ணி பண்றோம். ஸோ நெறைய இடத்துல இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்ட்டா யூஸ் பண்ணிருவாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சில ப்ராஜெக்ட்லலாம் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இப்படி இருக்கும். டிவ் அதுக்குள்ள ஒரு டிவ், ஒரு ஸ்பேனு, H1, இன்புட் இப்படி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி இப்படி எடுத்திருப்பாங்க. நெறைய ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஆட்ரிபியூட் வேல்யூ, இன்னர் டெக்ஸ்ட்டோ அது இருக்காது. நான் எப்பயுமே உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆட்ரிபியூட் வேல்யூ. அப்படி இல்லையா இன்னர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஏன்னா இன்னர் டெக்ஸ்ட்ல ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா, ஓகே அப்ளிகேஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களோட இது ஒர்க் ஆகல. பட் ஆனா நீங்க இந்த மாரிலாம் சில இடத்துல குடுத்துருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட சில ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும். இந்த மாரிலாம் இருக்கும். இந்த மாரி எல்லா எக்ஸ்பாத்துக்குமே அப்படிதான் இப்போ இது வந்து இன்புட்டுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பட்டனுக்கு வந்து இங்க பட்டன் இப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல என்ன இஷ்யூஸ் வரும்னு யாராலயாவது சொல்ல முடியுமா? இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஓகேங்களா? சோ ஆனா இதெல்லாம் வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத். இதுல வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சும்மா கெஸ் பண்ணுங்க என்ன இஷ்யூஸ் வரும்னு. டேக்ஸ் கிளாஷ் ஆகும்ல ஆக்சுவலா. ஆக்சுவலி என்ன டேக்ஸ் இஷ்யூஸ் ரிப்பீட்டடா வரும்னா, ஒரே ஆக்சுவலா என்ன இஷ்யூ வரும்னா, இப்போ வந்து நீங்க இந்த பட்டன் இப்போ இங்க பாருங்களேன். இந்த இன்புட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே. இந்த இன்புட்ட வந்து வேற ஏதாவது ஒரு டிபெண்டன்சி வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேனா, இப்ப இந்த இன்புட் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஒர்க் ஆகும். இதே இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இங்க வந்துச்சுன்னா கூட, இந்த இடத்துல வந்துச்சுன்னா கூட ஒர்க் ஆகும். நான் இப்ப யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இது ஒர்க் ஆகும். இப்போ வெப் அப்ளிகேஷன் பேஜ் எப்படின்னா பாத்தீங்கன்னா, எப்பவுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். புதுசு புதுசா ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைன்இன் பேஜே பாத்தீங்கன்னா, இப்போ சைன்இன் பேஜ் விட்டுருங்க. மத்த உங்க அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து இப்ப இங்க இருக்கிற இன்புட் வந்து இந்த பக்கம் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி அப்சல்யூட் எக்ஸ்பாத்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பேரண்ட், சைல்டு, அதோட சைல்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து H1ல இல்லாம H3, H2 இப்போ H1 இருக்கு, H2, H3 டேக் வந்துச்சு, பேராகிராஃப் டேக் வந்துச்சு. அது மாதிரி மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெட்டிங்க பேராகிராஃபா மாத்திட்டாங்க. அப்போ அங்க பட்டன், அதுக்குள்ள பட்டன் இருக்காது. பி டேக் உள்ள தான் பட்டன் இருக்கும். நம்ம H1ல போய் பட்டன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அது வந்து எப்படின்னா, இந்த பட்டன் இது வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிடுறோம். அதாவது இந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும்னு நம்ம ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்றோம். அப்போ நீங்க புதுசா ஏதாவது ஆட் பண்ணும்போது, இப்ப இந்த கூகுளுக்கு மேல இன்னொரு டெக்ஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்க சின்டெக்ஸ் நம்ம அப்சல்யூட் எக்ஸ்பாத் போகும்போது கண்டிப்பா இஷ்யூஸ் வரும். நிறைய நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிபெண்டன்சியா கொண்டு போகக்கூடாது. வெப் ஆட்டோமேஷன்ல. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் கொண்டு போயிடணும். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, இன்புட் எங்க இருந்தாலும் ஒர்க் ஆகும். இந்த இன்புட்டுக்கு மேலேயோ கீழேயோ என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இது ஒர்க் ஆயிடும். உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ல சேஞ்சஸ் வரும். அதாவது நிறைய சேஞ்சஸ் வராது. இப்போ நீங்க இது ஒரு 1 இயர் கழிச்சு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல புதுசா நிறைய ஆட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா எல்லா எக்ஸ்பார்ட்டும் அடி வாங்குச்சுன்னா ரீவொர்க் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ரீவொர்க்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும்னா, கன்ஃபார்மா நீங்க வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் தான் போய் ஆகணும். அப்சல்யூட் மட்டும் போவே கூடாது. நிறைய இடத்துல நான் ப்ராஜெக்ட்ல நானே அந்த மாதிரி பார்த்திருக்கேன். இது நான் டேக் ஓவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்பார்ட்டுமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி அதாவது எக்ஸ்பாத் கரெக்டா எழுத தெரியாதவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இப்படி எடுத்து போட்டுருவாங்க. இப்போ ஒர்க் ஆகும், பிரச்சனையே இருக்காது. ஆனா நடுவுல வேற ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு அடி வாங்கும். இப்போ இந்த டிவ் 3 ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. அதனால ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட வந்து இதுல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் அந்தந்த இடத்துல இருந்தாதான் இது ஒர்க் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்றோம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ
அப்சல்யூட் எக்ஸ்பாத் போகாதீங்க, ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்தே போங்க. ஸோ இந்த 4 இத வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் எக்ஸ்பாத் இன்னொரு எக்ஸ்பாத் வந்து இன்னொரு செஷன்ல சொல்றேன். அது பிளஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம எல்லா இதை வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கோடே செலினியம்ல எழுதி ஆட்டோமேட் பண்ணி ஓபன் பண்ணி வெப்பேஜ் ஓபன் பண்ணி எல்லாவோட எக்ஸாம்பிளும் வச்சு டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம் ஒர்க் வச்சும் ரன் பண்ணலாம், டெஸ்ட் என்ஜி இல்லாமலும் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், டெஸ்ட் என்ஜி இருந்தா என்ன யூஸ், டெஸ்ட் என்ஜி இல்லைன்னா என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். பிளஸ் வந்து யார்கிட்ட எல்லாம் கிட்ஹப் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? கிட் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் GitHub தெரியும் ரஃபா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு என்னன்னா கோடெல்லாம் வந்து நீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா நீங்க கிட்டப்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க நாளைக்கு உங்க சிஸ்டம் இல்ல, உங்க ஆஃபீஸ் லேப்டாப் பர்சனல் லேப்டாப் இல்லைன்னா கூட கிளவுட்ல தான் இருக்கும் கிட்டப். ஓகேங்களா? கிட் எதுக்குன்னா யாராவது சொல்ல முடியுமா அதோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு? கிளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சுவலாக அது ரெபாசிட்டரி. ஓகே. இன்னொரு யூஸ் என்னன்னா கோடு வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், அதாவது அந்த கிளவுட்ல இருக்குன்னா எங்க இருந்து வேணாலும் அதை ஃபெச் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து கோடு வந்து உங்களுக்கு அந்த லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா ரிகவர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ நீங்க இன்னொரு மெயின் யூஸ் என்ன தெரியுமா? இப்போ வந்து நான் வந்து கோடை வந்து நான் என்னோட சிஸ்டம்லயே வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என் சிஸ்டம் காமிச்சதான் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ கிட்டப்ல போட்டு உங்ககிட்ட லிங்க் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். நான் அந்த லிங்க்ல பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் அதுல ஏதாவது சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணணும்னா அதுல பண்ணலாம். நான் பண்ற சேஞ்சஸை நீங்க அங்க இருந்தே பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் கிட் வந்து நான் கிட்டும் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நீங்க கோட்ஸ் எல்லாம் வேணா அதுல நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸோ இல்ல நீங்களே ஏதாவது ஒரு ரேண்டமா பேஜ் சொல்லுங்க, நம்ம ஏதாவது எக்ஸ்பார்ட் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து நான் இன்னைக்கே கூட இன்னொரு செஷன் வேணா உங்களுக்கு டைம் இருந்தா கனெக்ட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ் வச்சு நம்ம பார்க்கலாம், எல்லா எக்ஸாம்பிள வச்சு ஒரு வாட்டி நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டு டெஸ்ட் என்ஜி வித்தவுட் டெஸ்ட் என்ஜி நம்ம வந்து ரன் பண்ணிட்டு டெஸ்ட் என்ஜியோட யூசஸ் என்ன, ஸோ அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஆக்சுவலி டெஸ்ட் என்ஜி வந்து அது அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லணும். அது செலினியம்ன்றது ஒரு டூல், டெஸ்ட் என்ஜின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலா அது எதுக்குன்னா நம்ம அதை வச்சு நம்ம எதுவுமே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண முடியாது. டெஸ்ட் என்ஜி வச்சு நம்ம எதுவும் ஆட்டோமேட் பண்ண முடியாது. செலினியம் மாதிரி நம்ம அதை வச்சு ஆட்டோமேட்லாம் பண்ண முடியாது, அதை வச்சு டெஸ்டிங்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு எதுக்குன்னா ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ், கோடை வந்து ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்காக. அதாவது எந்தெந்த கோடு எங்கெங்க இருக்குன்றத நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 200 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல எது இருக்குன்னே தெரியாது. ஸோ அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ 10 லைனா போறோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியுதா? ஓகே, இந்த 10 லைன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் படிக்க ஈஸியா இருக்கும். ஸோ அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி எந்தெந்த இது வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகே, இந்த இந்த கோடு வந்து இதுக்கு, இந்த கோடு வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், அது மாதிரி எந்த கோடு ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு 200 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்க இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதுல வந்து எப்படி எதை வந்து முதல்ல ரன் பண்ணலாம், எதை பின்னாடி ரன் பண்ணலாம், பிளஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு என்ன செட்டப் பண்ணணும். இப்போ இப்போ நம்ம டெஸ்டிங் முடிக்கிறோம், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் முடிக்கிறோம், லாஸ்ட்ல வந்து ப்ரௌசர் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம அது எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணலாம். இதை வந்து முதல்ல பண்ணணும், இதை கடைசியில பண்ணணும், இதை வந்து எந்தெந்த டெஸ்ட் கேசஸ் எப்பப்ப ரன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ், கோட் ஈஸி மெயின்டெனன்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளோட ரீடபிலிட்டிக்காகவும் அந்த மாதிரி யூஸ்க்காக மட்டும்தான் நம்ம டெஸ்ட் என்ஜி யூஸ் பண்றோம். மற்றபடி அதை வச்சு நம்ம ஆட்டோமேஷன்லாம் பண்ண முடியாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க், அவ்வளவுதான். ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு டூல். ஒரு இப்போ அந்த செலினியம்ன்ற ஒரு வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா மற்ற எல்லாருக்கும்? இல்ல வாய்ஸ் வரணும். உஷா உங்க வாய்ஸ் கேக்குதா? Audible ஆ sir? இல்ல கேட்கல. பிளாக் இல்ல ஆயிடுச்சு bro, இல்லையா? கேக்குது. 1 minute.
ஹலோ. ஆ உங்கள் வாய்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, அதுக்கு தான் இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன். ஓ அப்படியா? ஓகே. இல்லை மற்ற எல்லாம் இருக்காங்களே லைனில். உஷா லிஃப்ட் ஆகிட்டா. ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஓகே. கைஸ் லைனில் இருக்கீங்களா எல்லாரும்? பேசும் ப்ரோ. இன்னொரு செஷன் எப்போ கண்டக்ட் பண்ணலாம்? நைட் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ, இருங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் ஓகே உங்களுக்கு கிடைக்கும். 9 o'clock அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை எப்படி? 6 o'clockல பண்ண முடியும் ப்ரோ. 6 o'clock-ஆ? 6 o'clock உள்ள சார், லைக் 5 to 6 6. o'clock-குள்ளேயா? மற்ற யாரும் கமிட்மெண்ட் இருக்குங்களா 6 o'clock மேலே? ஆமா, வெளியில போறேன். சரி ஓகே. நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், உங்ககிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த செஷன். ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில், நெக்ஸ்ட் செஷன் எப்போ பண்ணலாம் அப்படியே. ஓகே ஓகே ஓகே. ஹலோ. யா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. சாரி, ஆக்சுவலி இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகே நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு செஷன் கூட கனெக்ட் பண்ணலாம், பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டெஸ்ட் என்ஜினா என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி அந்த டெஸ்ட் என்ஜினில் வந்து நம்ம ஜேயூனிட்டோட அட்வான்ஸ் தான் வந்து டெஸ்ட் என்ஜி. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் செலினியம் ஜாவானா டெஸ்ட் என்ஜி தான் கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொன்று என்னன்னா, டெஸ்ட் என்ஜியில் ரிப்போர்ட்ஸ், இப்போ நீங்கள் டெஸ்ட் கேசஸ்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரன் ஆகுது. ஒரு எக்லிப்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், கன்சோலில் வந்து வரும். பட் அதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஒரு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஒரு நம்ம வந்து மேனேஜர்கிட்ட ஷேர் பண்ணா ஒரு ஹெச்டிஎம்எல்ல, அதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட் மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணாதான். ஸோ ஹெச்டிஎம்எல்னா தெரியும்ல, ஸோ கலரு ஹைலைட் எல்லாமே இருக்கும், பேராகிராஃப் ஹெட்டிங்கு அந்த மாதிரி ஹைலைட் ஆயிருக்கும் கரெக்டாக. ஸோ அது மாதிரி அதனால நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்ஸ் தான் ஆட்டோமேஷனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சைப்ரஸ் போனீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டுக்கு. சிமிலர்லி செலினியமுக்கும் அந்த மாதிரி ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட். ஆக்சுவலி செலினியம் இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட் சப்போர்ட் கிடையாது. அதனால ரிப்போர்ட் என்ஜின் ஒரு இது யூஸ் பண்ணுறணும், அதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது மட்டும் டெஸ்ட் என்ஜி வந்து டெஸ்ட் கேசஸ் ரன் பண்ணுறதுக்கு, ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் என்ஜின் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம எல்லாமே வந்து செலினியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார் ஃபைல்ஸ் தான். ஜார் ஃபைல்ஸ்லாம் நெட்டில் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணுற எக்லிப்ஸில் வந்து, எக்லிப்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும்ல, அது வந்து ஒரு ஐடினா டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் தான். அது நம்ம கோடை டெவலப் பண்ணுற ஒரு என்வாயன்மெண்ட். ஸோ அந்த எக்லிப்ஸ் ஐடியில் வந்து நீங்கள் அந்த ஜார் ஃபைல்ஸ் ரிப்போர்ட் என்ஜிக்கோ டெஸ்ட் என்ஜிக்கோ எல்லாமே நீங்கள் செலினியம்க்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் ரன் பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கே டெமோ காட்டுறேன் அது எப்படின்ட்டு. ப்ளஸ் நம்ம அந்த லொக்கேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், வித் அண்ட் வித்தவுட் டெஸ்ட் என்ஜி கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ கனெக்ட் பண்ணலாம்? ஒரு 9 to 10 மாதிரி கனெக்ட் பண்ணலாமா? உஷா, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓகே. எத்தனை பேர் 9 o'clock அவைலபிள்னு சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நான் அந்த டைம் மட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த செஷன் முடிஞ்ச உடனே. ஓகே. ஏன்னா நம்ம மொத்தமாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் அது டயர்டாயிடும், ப்ளஸ் அந்த கொஞ்சம் கேப் விட்டு பண்ணனா தான் ஒரு இதுவாக இருக்கும். அதனால தான் கேட்டேன். ப்ளஸ் நீங்கள் இந்த நான் சொன்ன ஆட்ரிபியூட் நான் வேணால் உங்களுக்கு இப்போது நான் சரவணனுக்கு வேணால் மெயில் அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு அது ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த 4 லொக்கேட்டர்ஸ் வச்சுமே நீங்கள் சும்மா உங்களுக்குள்ளேயே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ரேண்டமாக ஒரு வெப் பேஜ் எடுங்க. ஸோ ரேண்டமாக ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற 4 மெத்தட்லேயும் அந்த
நான் சொன்ன ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்தில் attribute வேல்யூ இன்னர் டெக்ஸ்ட் அதில் கண்டெய்ன்ஸ் இல்லாமல் ஈக்குவல் டு. ஸோ இந்த 4 வச்சியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை வச்சு எந்த இது வேணால் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே வந்து சிப்ளிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது இப்போவே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு ஏதாவது ஒர்க் ஆகலை, இல்லை நான் இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் ட்ரை பண்ண என்னால் ஃபைன் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நம்ம அதை திருப்பியும் அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். ப்ளஸ் இன்னும் நான் சொன்னல சைல்டு அண்ட் பேரண்ட், அதை வச்சு நீங்கள் எந்த இது கூட ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எக்லிப்ஸில் போயிட்டு எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே. ஓகே. ஓகே, இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை உங்களுக்கு இந்த லொக்கேட்டர்ஸ்லையோ இல்லை இந்த HTML இதுலையோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை மேம், இல்லை. ஓகே, யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன் எதுவும் ஃபாஸ்டப் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? இல்லை எதுவும் இல்லை. மேம், இந்த எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்னு அது எதனா ஐடியா இருக்கு? எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் எஸ்டென்ஜில எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டும் இருக்கு. அதே ரிப்போர்ட் என்ஜின் மாதிரி தான். அதாவது அந்த எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் எதுக்குன்னா எவ்வளோ டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை இது வார்னிங் ஸ்கிப் ஆயிருக்கு, அதெல்லாம் ஒரு HTML எதுக்கு யூஸ் பண்றோம்னா எல்லாமே அது அந்த கலர் ஹைலைட்ஸுக்கு, ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட் சின்னதா இருக்கணும், பெருசா இருக்கிற இடத்துல பெருசா இருக்கணும், லிங்க் இருக்கணும்னா அது மாதிரி அது வந்து அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்கா இருக்கணும். அதுதான் அந்த HTML ரிப்போர்ட்ஸ் போறோம். ஸோ அதுல வந்து ஓகே. செலினியமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா HTML ரிப்போர்ட்ஸ் கிடையாது. வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல தான் அவங்க எல்லாமே கொடுப்பாங்க செலினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி இதுக்கு போறோம். அது வந்து ரிப்போர்ட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் எது வேணா யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் லைக் கோட் மாதிரி போட்டு தான் அதை நம்ம ஜென்ரேட் பண்ணோம்ல ரிப்போர்ட். அதாவது பாத்தீங்கன்னா ஜார் ஃபைல் இருக்கும், செலினியம் சப்போர்ட்டட் ஓகே. ஜார் ஃபைல். அதை டைரக்டா ஓகே. போட்டுட்டு அதை கால் பண்ற மாதிரி பார்க்கணும். அது நான் சொல்றேன் எப்படின்ட்டு. ஓகே. ஓகே. அந்த அது ரிப்போர்ட்ஸ் சொன்னாங்க என்கிட்ட, அதான் அதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம்னு. ஓகே, அந்த ரிப்போர்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் தானே. ஓகே, அது பார்த்துடலாம். நம்ம எப்படி அதை இன்டகிரேட் பண்ணி ரன் பண்ணி எப்படி டேட்டா எடுத்து ஸோ மெயில் அனுப்புறதுன்ற மாதிரி பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களோட சிஸ்டம்ல வேணா GitHub வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நம்ம அது கூட எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களோட நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் பண்றீங்க, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேவ் பண்ணிக்கணும்னா நீங்க அந்த மாதிரி கிளவுட்ல போட்டு கூட வச்சுக்கலாம். ஓகே. 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 ஓகே, ஸோ வேற லொக்கேட்டர்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா திருப்பி இன்னைக்கு எல்லாரும் அவைலபிள்னா திருப்பியும் ரீகனெக்ட் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு டெமோ பார்க்கலாம். Eclipse. அந்த இது ஸ்க்ரோல் டவுன் ஆப்ஷன் இருக்குல்ல, லைக் வந்து இப்போ ஆமா. அமேசான்ல பாத்தீங்கன்னா இப்போ ஐபோன் போட்டா ஐபோன் 11, 12, 13 வருதுன்னா ஆமா. அந்த தேர்ட் பிளேஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட நான் வந்து இது எக்ஸ்பார்ட் எடுக்கணும்னா லைக் அந்த நேம் இல்லாம அந்த நேம் எடுக்காம அந்த தேர்ட் பொசிஷனை மட்டும் எடுக்கணும், அது எப்படி இருக்கிறது? அந்த தேர்ட் பொசிஷன் தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மூணுத்துக்குமே ஒரு பேரண்ட் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதாவது அது வந்து மூணுமே ஒரு ஸ்பேன்ல இருக்கலாம், இல்ல லேபிள்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு இதுல இருக்கும். ஸ்பேன் 1, ஸ்பேன் 2, ஸ்பேன் 3ன்ற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பேரண்ட் இருக்கும். அந்த பேரண்ட்டுக்கு ஐடி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் சோ பார்க்கணும். அப்படியே அந்த ஐடி போட்டுட்டு நீங்க ஸ்பேன் போட்டுட்டு சொல்லுங்க. அப்படி ஒர்க் ஆகலாம், நம்ம திருப்பி இன்னைக்கு அந்த டீபக்கிங் இல்ல இப்ப கூட பார்க்கலாம். நீங்க அது அந்த இது சொன்னீங்கன்னா இப்ப கூட பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் திருப்பியும் ரீகனெக்ட் பண்ணுறேன்.
ஓகே. அது என்ன சைட் சொல்லுங்க? என்னோட ஸ்க்ரீன் இப்போ விசிபிள் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே. சும்மா அமேசான் போங்க. ஓகே. ஸோ இதுல நான் ஸோ ஐஃபோன் சர்ச் பண்ணுமா? சும்மா ஏதாச்சும் ஒரு இது சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடுல ஆப்ஷன்ஸ் நிறைய வரும்ல. ஸோ இது லெஃப்ட்ல இருக்குல்ல. ஸோ லெஃப்ட் இதுவா? சைடு இந்த பிராண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் சொல்றீங்க நீங்க இல்லையா? லெஃப்ட் சைடு. இதுவா? ஆமா. அந்த ஓகே. ஆப்ஷன்ல ஓகே. அதுல பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட்ல ஒன் பிளஸ் தேர்ட் பொசிஷன் இருக்குல்ல. ஆமா. அதான் அத வந்து இப்போ நான் அந்த 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 பொசிஷன் அங்க என்ன இருக்கோ அதை நான் எப்படி நான் எக்ஸ்பார்ட் வெளியே எடுக்கிறது? லைக் ஓகே. மேபி அதை நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த அங்க ஒன் பிளஸ் பதிலா ஐபோன் கூட இருக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து அந்த அந்த இடத்துல அந்த தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் பிக் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ இதெல்லாம் எதுல இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இது ஓகே. வந்து ஒன் பிளஸ்ன்றது ஒன் பிளஸ்ஸே போயிடும். ஒன் பிளஸ் ஓகேவா? ஒன் பிளஸ் இது வந்து ஸ்பேன்ல இருக்கா? ஓகே. இதோட பேரண்ட் வந்து பிராண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட நீங்க என்ன சொல்றீங்கன்னா தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது வேணும். அது என்னவா இருந்தாலும் ஓகே. ஐ மீன் ஒன் ஆமா. பிளஸ் கூட இருக்கும், இதா இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண எது வேணா போறேன்னா இருக்கலாம். அதோட பேரண்ட்டுக்கு நான் போயிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேரண்ட் இதுதான். இதுதான் ஓகே. பிராண்ட் இருக்குல்ல. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிராண்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா இந்த ஒன் பிளஸ் வந்து இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எதுக்குள்ள இருக்குன்னா இது வந்து என்ன என்ன ஆப்ஜெக்ட் தெரியுமா? இது வந்து ஒரு செக் பாக்ஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி செக் பண்றோம் பாத்தீங்களா? இப்படி செக் பண்ணா இந்த மாதிரி கிளிக் ஆகும். ஸோ இது வந்து செக் பாக்ஸ். ஓ அது போயிடுச்சா? அதான் இப்போ இது உள்ள பிராண்ட் வந்தாச்சு. இப்போ இதுல இருக்கிற இப்போ இது உள்ள இருக்கிற இது வந்து டிவ்ல இருக்கு. ஓகே, இது வந்து ஏ. ஓகே, ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு ஏ லிஸ்ட் ஐட்டம்.
ம்ஹ்ம். இத வந்து நான் வந்து இது வந்து எப்படி பேரா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ நான் இப்படி மவுஸ் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணும்போது, இது எல்லாமே வந்து இந்த மாரி சும்மா மவுஸ் ஓவர் பண்ணாலே ஓரளவுக்கு தெரியும். எந்தெந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து யூஎல் உள்ள இருக்கு. ஓகே. இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? இந்த கிளாஸ வந்து நீங்க இதுவா கண்டுபிடிக்கலான்ட்டு. ஸோ அன்ஆர்டர்ட் ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸ்பேன் ஓகே. இந்த யூஎல்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கா? ஸோ இப்படியே நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம இதுல போலாம். இதுல பார்த்தீங்கன்னா 1+ன்றது எல்லை. அதோட பேரண்ட் தான் வந்து யூஎல் டேக். இந்த யூஎல்குள்ள தான் இந்த சைல்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஓகே. பேரண்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்ஷியலா கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். contains at class வந்துருச்சு பிளஸ் இங்க வந்து எல்லை. ஆக்சுவலா இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்டே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு தெரியுதா? இது ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், யூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சிங் தான் பார்க்கலாம். இது ஒன்றும் இது பாத்தீங்கன்னா இதுலயும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு இருக்கு. ஸோ கீழே இருக்கிறதும் பாத்தீங்கன்னா அதே நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பேரண்ட் எடுத்துடணும். இது உங்களுக்கு புரிஞ்சுதுல? இப்ப நான் இது வச்சு ஒர்க் ஆயிருக்கணும். ஆக்சுவலி இங்க என்ன ஓகே. பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறதுனால அதோட பேரண்ட் தான் அது மேபி யூனிக்கா ஆமா. இருக்கலாம்ன்றீங்க. இதுல இருக்க மத்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும்னா எக்கச்சக்கமா இதே தான் இருக்கு. ஸோ ஓகே, இதை வச்சுட்டு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதுல பிராண்டுன்னு ஒரு வேர்டு இருக்கு, இங்கேயும் பிராண்டுன்னு இருக்கு. ஓகே, இது கரெக்டா இப்ப நான் இந்த div id equal to brand refinement ஆக்சுவலா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். இதுல பாத்தீங்கன்னா நான் இப்போ இதை கிளிக் பண்ணும்போது கரெக்டா அந்த பிராண்டுன்றது ஹைலைட் ஆகுது கரெக்டா. ஸோ இதுல வந்து யூ எல்ஐன்னு இருக்கு. அதாவது டேக் நேம் வந்து எல்ஐ, ஆப்பிளுக்கு எல்ஐ. இது ஒன் பிளஸ்க்கும் எல்லைன்னு இருக்கு கீழே கீழே. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து வேற ஆப்ஜெக்ட் தான். இப்போ ஆக்சுவலா இங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்பிள் இருக்கு, இதுல ஒரு ஆப்பிள் இருக்கும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஓகே, நம்ம எல்ஐ வச்சே பார்க்கலாம். இப்போ வந்து எல்ஐ சாம்சங், ஒன் பிளஸ், எம்ஐ எல்லாமே வருதா? ஆமா ஆமா. Xiaomi ஃபர்ஸ்ட் ஆப்பிள், சாம்சங், ஒன் பிளஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டான டேக் நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலா இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் பார்க்கலாம். வந்துச்சு. ஓகே, ஜென்ரிக் இந்த இடத்துல ஒரு ஜங்க் வந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் எல்ஐ 3ன்னு கொடுக்குறேன். அதாவது தேர்ட் ஒன் div id equal to brand refinementன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டை வந்து இது பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதை நம்ம எடுத்துட்டோம்.
சில இடத்துல இந்த மாதிரி பேரண்ட் எடுக்கிறோம். பேரண்ட்டுமே வந்து உங்களுக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்ததுல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இதெல்லாமே ஒரு ஒரு இதுக்குள்ள போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டேக்ல ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து div id ஈக்குவல் டு பிராண்ட் ரிஃபைன்மெண்ட் கொடுத்துட்டோம். இதுதான் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பேரண்ட். இதுக்குள்ளதான் இந்த சைல்டு எல்லாமே இருக்கு. இந்த பிராண்டோட சைல்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த பேரண்ட் நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா LIN இருக்கிறது தான் வந்து சைல்டு நேம்ஸ். ஆப்பிள், சாம்சங், ஒன் ஓகே பிளஸ் எல்லா சைல்ட் நேமும் வந்துருச்சு. ஓகே எல்லா சைல்ட்லயும் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேர்ட் பிளேஸ் வேணும். தேர்ட் பிளேஸும் வந்துருச்சு. ஓகே அதுல ஒரு ஜங்க் வேல்யூ மாட்டிக்கிச்சு. அதை நம்ம ஈஸியா இப்போ இது பண்ணிடலாம். ஜங்க்ன்றது எப்படி சொல்றீங்க அது? ஜங்க்னா அது வந்து சில இடத்துல என்ன ஆகும்னா இதை நான் ஜங்க்னு சொல்ல மாட்டாங்க. இது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா கிளிக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச், கிளிக் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு 2 இதுவா வச்சிருப்பாங்க வெப் பேஜ்ல. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து கிளிக் பண்ற, அதாவது இப்ப நம்ம இது 2 வாட்டி வருதுல, இது வந்து எப்படின்னா இதெல்லாம் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் சிலது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஹைலைட் ஆயிருக்காது. அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து கலர்ஃபுல்லா ஹைலைட்டா தெரியுதா உங்களுக்கு? ஆமாமா. இப்ப நீங்க செகண்ட் போனீங்கன்னா பிளர்ரா இருக்கும், ஒரு மாதிரி ஹிடனா இருக்கும். இது வந்து ஜங்க் நீங்க சொல்லணும்னா இது வந்து கொஞ்சம் ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸ் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஓகே நீங்க இந்த இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே இது ஹிடனா இருக்கு, இது தப்பான இது கரெக்டா ஹைலைட் ஆயிருக்கு, நமக்கு என்ன வேண்டியதோ அது வந்துருச்சு. ஸோ இது கரெக்ட். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எது இருக்கோ அதான் ஒர்க் ஆகும். நான் இப்ப LI3ன்னு கொடுத்தேன்னா இந்த ஒன் பிளஸ் தான் போகணும். செகண்ட் டைம் கிளிக் பண்றதா இருந்தா தான் இது ஒர்க் ஆகும். இதுவே ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணா ஒரே ஒரு ஐட்டம் வர மாதிரி என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இப்போ 2 ஐட்டம் வருது சர்ச் பண்ணா. ஆமா 2 ஐட்டம் வருது. பட் நம்ம வந்து இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்ப நான் 3ன்னு கொடுத்துருக்க உடனே ஃபர்ஸ்ட் ஒரு என்டர் அமுக்குறேன்ல, இதுதான் வருது. இருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் தான் வருது. ஆமா 1 பிளஸ் தான் வரும். செகண்ட் நீங்க என்டர் அமுக்குனாதான் அந்த ஹிடன் வரும். பட் as per செலினியம் இது வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுதான் அது எடுத்துக்கும். இதுலயே ஓகே ஸோ உங்களுக்கு இதுவே கரெக்ட் தான். இதுவே கரெக்டா நீங்க வேணா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வேணா இதை டெஸ்ட் பண்ணலாம். இல்ல நம்ம இன்னைக்கு நைட்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவே ஒர்க் ஆயிரணும். ஃபர்ஸ்ட் ஒன் தான் வரணும். ஓகேங்களா? இதே இப்போ அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட்ல இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. ஆனா இதுவே ஒர்க் ஆயிரணும். இந்த இண்டெக்ஸே ஒர்க் ஆயிரணும். பட் இருந்தாலும் நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஐ மீன் ஒரு இது மட்டும் வர மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவ்வுக்கும் மேம் இல்லை மேம் அந்த ஒரு இது வர்றதுக்கு ஐடி யூஸ் பண்ணலாமா? ஐடி வந்து கொடுத்துருந்தா யூஸ் பண்ணலாம். இப்போ இல்லை இதில் கொடுத்துருக்காங்கல்ல மேம். பட் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு என்னவா வேணாலும் இருக்கலான்றாரு. அப்ப அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு அது புரிஞ்சுதா? இப்போ நான் இந்த ஐடி கொடுத்துடலாம். நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் தான். இப்ப நான் ஐடி இதுன்னு கொடுத்தேன்னா இதை ஈஸியா நான் ஃபைண்ட் பண்ணிடுவேன். பட் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அது 1 பிளஸ்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம்ன்றாரு. இப்போ இது கொடுத்தனா ஒர்க் ஆயிடும். இது ஈஸி தான். ஓகேங்களா? இது கொடுத்தா ஒர்க் ஆயிடும். இதுக்கு நீங்க இதுவே போக வேண்டாம். இந்த இது கூட தேவை கிடையாது. நம்ம இது ஐடி இருந்தா இதுவே போயிடலாம். பட் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 1 பிளஸ் இல்ல, அந்த இடத்துல வேற என்னவா வேணா இருக்கலாம், எனக்கு தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்கணும்னு கேக்குறாரு. ஸோ நீங்க இது 1 பிளஸ்ன்றனாலதான் நம்ம அப்படி போறோம். நீங்க ஐடி சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க வேற எம்ஐ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐடி பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள், சாம்சங், ஒன் பிளஸ்ன்னு. ஸோ அப்ப நம்ம அப்படி போக முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த அவர் கேக்குறது பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி அந்த பொசிஷன் கேக்குறாரா? இப்ப தேர்ட் பிளேஸ்ல அது டிஃபர் ஆகும், மேபி பிரான்ச் டிஃபர் ஆகும். ஓகே ஓகே ஆமா அவர் பொசிஷன் வச்சு கேக்குறாரு. சோ பொசிஷன் வச்சு போகும்போது அவர் தேர்டுன்றாரு. அவரோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் நம்ம ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எழுதணும். இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த பிராண்ட்ல தேர்ட் ஐட்டம், அப்ப பிராண்டுக்கு ஒரு ஐடி இருக்கு, அதுல நீங்க தேர்ட் ஐட்டம் தான் கண்டுபிடிக்கணும். சோ நீங்க அங்க போயிட்டு ஐடி வந்து இப்ப நான் 1 பிளஸ் கொடுத்துருவேன். பட் அந்த 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 இடத்துல 1 பிளஸ்க்கு பதிலா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபெயில் ஆயிடும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ இது வந்து இந்த எக்ஸ்பாக்டே உங்களுக்கு ஒர்க் ஆகும் பக்காவா. பட் இருந்தாலும் நம்ம வேற ஏதாவது இதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி ஒரே நம்ம சர்ச் பண்ணா ஒண்ணு வரணும். அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது 1 பிளஸ் இந்த பிராண்ட் கொடுத்துட்டோம். ஸோ நடுவுல ஒரு UL இருக்கு. ஸோ இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலயும் டூப்ளிகேட் வந்துச்சுன்னா எஸ், இதுலயும் டூப்ளிகேட் வருது. இப்போ நம்ம அதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா
இதுக்கும் நடுவுல வேற என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு இப்படிதான் பார்க்கணும். பிராண்ட் ரிஃபைன்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நடுவுல வேற என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இங்க ஒரு div ஐடி கொடுத்துருக்காங்க டைட்டில்னு. ஸோ இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க கரெக்டான இடத்துல கொடுக்கணும். இதுக்கப்புறம் div ஐடி 38952. இது ஏன் இது ஒர்க் ஆகுது, ஏன் இது ஒர்க் ஆகலன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது ஈஸியா நீங்க பாத்தீங்கனாலே ஐடென்டிஃபை ஆயிடும். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதோட சைல்டு இது வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த யூஎல் போட்டா ஏன் ஒர்க் ஆகல யாராவது சொல்ல முடியுமா? இந்த இது பாத்தி சொல்லுங்க. இப்போ இந்த ஆக்சுவலி இந்த விட்டுருங்க, இதை கூட விட்டுருங்க. இந்த யூஎல் போட்டா ஏன் ஒர்க் ஆகல? ஏன்னா இதோட சைல்டு இங்க பாருங்க இந்த டிவ்வுக்குள்ள ஏன்னா டிப்பை விட்டு வெளியே இருக்கு மேம். டிப்பை விட்டு வெளியே இருக்கு. சூப்பர், அதான் ரீசன். ஸோ நம்ம இதை எடுத்துட்டு போக முடியாது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா வெளியில இருக்கு. அப்போ இந்த யூஎல்ல தூக்கிடுவோம். இது வந்துச்சா? ஸோ இந்த டிவ் வந்து க்ளோஸ் ஆகுற டிவ். ஸோ இதை நீங்க எடுக்க முடியுமான்னு தெரியல. இது ஓகே. டிவ்வுக்குள்ள ஸ்பேன் இருக்கு. ஸ்பேன் டாட் ஈக்குவல் டு பிராண்ட் நேம் வச்சு நான் போறேன். இது வந்து சைல்டுனா வெளியில வரணும், உள்ள இருக்கிறதும் வராது. ஸோ இந்த இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ யூஎல் li3 வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னொன்னு கூட இருக்கு. நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ ஓகே, இங்க வந்து கிளாஸ் ஈக்குவல் டு ஏரியா லேபிள் 1. ஓகே, அது கொடுக்க முடியாது. Eval class equal to vertical spacing medium, unordered list, vertical spacing, spacing a, spacing none இருக்கு இங்க u classல. unordered list, vertical space none இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? ஸ்பேசிங் நன்னு இருக்கு, இங்க ஸ்பேசிங் மீடியம்னு இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை தூக்குவோம். இதை எடுத்துட்டு இந்த இடத்துல கிளாஸ் யூஸ் பண்ணா கண்டெய்ன்ஸ். இப்போ பாருங்க, இது வரக்கூடாது. அதுல ஸ்பேசிங் மைக் ஸ்பேசிங் நன்னு இருக்கு, இங்க ஸ்பேசிங் மீடியம் தான் இருக்கு. ஓகே, நம்ம இன்னொன்னு கொடுத்து பார்ப்போம். spacing medium at area label by. ஓகே, இப்படி ஒரு attribute இருக்கு. at area label by இருக்கு. பட் இங்க அப்படி ஒண்ணும் இல்ல. ஓகே, யூஎல்ல அப்படி ஒண்ணுமே இல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை நான் எப்படின்னு சொல்றேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு சொல்றேன்.
ஆக்சுவலி இது ஒர்க் ஆகக்கூடாது. பட் ஏன் இந்த பேஜ்ல அப்படி வருதுன்னு தெரியல. நம்ம வந்து இங்க இங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது யூஎல் வந்து கண்டெய்ன்ஸ் கிளாஸ் இதுவும் இருக்கணும் பிளஸ் இந்த ஆட்ரிபியூட் இருக்கணும் கொடுத்துருக்கோம். பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை இந்த யூஎல்ல. ஸோ அப்போ டிஸ்பிளே ஈக்குவல் டு நல். பட் இப்படி ரெண்டா வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு வந்தா ஆக்சுவலி போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் இதை நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு இப்போ உங்ககிட்ட காட்டுறதுக்காக நம்ம இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி டூப்ளிகேட் கூட வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது தான் பாக்குறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் சேலஞ்சிங், அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் பார்க்கலாம். யூஎல் டிவைடி ஈக்குவல் டு பிராண்ட் ரிஃபைன்மெண்ட். ஓகே, ஓகே. எல்ஐ ஈக்குவல் டு 3 அண்ட் ஐடி இருக்கா? சரி, இப்படி கொடுத்து பார்ப்போம். சரி, டிவ் ஐடிக்கு ஏதாவது பேரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். So, இதோட டிபார்ட்மெண்ட்ஸ், இது வந்து டிபார்ட்மெண்டோடது. இது ரிவ்யூ ரிஃபைன்மெண்ட். நம்மளோடது வந்து பிராண்ட் டிஃபைன்மெண்ட். இது வந்து டெலிவரி ரிஃபைன்மெண்ட். டிவ் ஐடி ரிஃபைன்மெண்ட் உள்ள எல்லாமே இருக்கு. இப்படி பண்ணலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா 1 தான் வருது. ஓகே ஓகே. எப்படின்னா ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறனால நமக்கு லேட் ஆகுது. ஒன்ஸ் இது நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்ளிகேஷன்ல எந்தெந்த இது எங்க இருக்குன்னு தெரியும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஓகே. இது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூஎல் இருக்குல்ல, ஸோ இது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிராண்டுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ இந்த பிராண்டுக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குன்னு நான் வந்து அசியூம் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தேன், அதுக்குள்ள தான் இருந்தது. இந்த பிராண்டுக்குள்ள தான் எல்லா ஐட்டமும் இருந்தது. ஸோ இந்த ஓகே. பிராண்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, பேண்ட் ரிஃபைன்மெண்ட்னு. ம்ஹ்ம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்ஐ டேக், எல்ஐக்குள்ள தான் 1 2 3 அவர் இண்டெக்ஸ் வச்சு தான் என்கிட்ட கேட்டாரு, 3rd பொசிஷன். இல்லைன்னா நம்ம ஐடி வச்சு போயிருக்கலாம். பட் ஐடி வச்சு போயிருந்தோம்னா இதெல்லாம் தேவையே இல்லை. பட் அவர் இண்டெக்ஸ் வச்சு எனக்கு 3rd பொசிஷன் கேட்டாரு. ஸோ இதையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். பட் என்ன இடிச்சுதுன்னா, அதுல இது அந்த வச்சு நம்ம ஃபைன் பண்ணும்போது 2 வேல்யூ வந்தது. ஒன்னு ஐ மீன் ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் அது எடுக்கும், சக்சஸ் ஆயிருக்கும். இருந்தாலும் நான் வந்து அதை வந்து வேண்டாம், ஸோ எனக்கு கரெக்டா சர்ச் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பேரண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, யூஎல்னு ஒரு டேக் இருந்தது. ஸோ இந்த யூஎல் டேக் எப்படின்னா, இதை வச்சு நான் போனேன், கிளாஸ் நேம் வச்சு போனேன். கிளாஸ் நேம் நான் சொன்னல, அது எப்பயுமே ப்ராப்ளம் தான் வரும் உங்களுக்கு. நீங்க அதுல சில ஜங்க் வாலிஸ் ஆட் ஆகும், நிறைய ஓகே இஷ்யூஸ் ஓகே. வரும். ஸோ கிளாஸ் டைம் நீங்க இக்னோர் பண்றீங்க. ஸோ நான் வந்து இன்னொன்னு பார்த்தேன்னா, இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன இருந்ததுன்னா, ஏரியா லேபிள் பைன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இது இது இப்போ நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறேன். பார்த்தேன்னா அங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அந்த யூஎல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த யூஎல், அந்த யூஎல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லை பாருங்க. கிளாஸ் இருக்கு, புரியுதா? புரியுது புரியுது. ஓகே, அந்த ஏரியான்ற மாதிரி ஒரு இதுவுமே இல்லை. ஓகேங்களா? பட் ஆனா நம்ம ஓகே. ஒரிஜினலா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுல வந்து ஒரிஜினல் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா லேபிள்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. சரி, ஏரியா லேபிள் பைன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப அதனால அதை நான் கொடுத்தேன். ஏன்னா அது வந்து யூனிக் தான். அதை கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டான எலமெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே இந்த ஓகே. 3rd பொசிஷன்ல இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல. இந்த ஐடி ஈக்குவல் டு பிராண்ட் இதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. இந்த யூஎல் டேக்ல வந்து இதுவும் வந்து ஒரு இது மாதிரி தான், டைட்டில் நேம் மாதிரி தான். இதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஸோ நம்ம இண்டெக்ஸ்ல 3rd ஒன், இங்க OnePlusக்கு பதிலா சாம்சங் என்ன இருந்தாலும் அது ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகே. யாருக்காவது இது இன்னும் புரியாம இருக்கா, ஏன் இப்படி எடுத்தோம் அப்படின்ற மாதிரி? புரிஞ்சு. ஓகே, நீங்க அதனாலதான் நீங்க இந்த மாதிரி இப்போ இந்த டவுட் கேட்டீங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் நம்ம நம்ம அந்த ப்ராஜெக்ட், இந்த இதே வெப்பேஜை நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது கேட்டது நல்லதா போச்சு. ஆக்சுவலா நம்ம இதுல நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், நிறைய டீபக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரிதான் நீங்க டீபக் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் போயிடுங்க, அதோட பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நல்ல என்னென்ன சைல்டு இருக்கு, ஸோ அதை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா, அதுல ஏதாவது ஐடி இருக்கா. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லல, அதான் அந்த இது வந்து பேரண்ட்னா இதோட சைல்டு யூஎல், யூஎல்லோட சைல்டு வந்து எல்ஐ, எல்ஐ வந்து டிவ்வுக்கு இன்டைரக்ட் சைல்டு. ஸோ அதனாலதான் இது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் போட்டாலும் சிங்கிள் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா யூஎல்க்கு வந்து எல்ஐ வந்து டைரக்ட் சைல்டு, ஆனா டிவ்வுக்கு வந்து யூஎல் வந்து டைரக்ட் சைல்டான்றது பார்க்கணும். அதுக்கு நல்ல ஸ்பேன் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க எப்பயுமே டபுள் கோட்ஸ் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல இங்க பிரச்சனை வருது பாருங்க. டைரக்டா சைல்டு இதான் ஃபர்ஸ்ட் சைல்டு, இதை எடுக்குது. ஓகே, நீங்க வந்து டைரக்ட் சைல்டு, இந்த யூஎலோட டைரக்ட் சைல்டு இதுதான், எல்ஐ தான். அந்த இடன் வந்து நமக்கு அது வந்து டைரக்டா இல்லை, இதுதான் கரெக்டான இது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. அதனால நீங்க எப்பயுமே இந்த ஆப்ஜெக்ட், அதோட பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் நடுல என்னெல்லாம் டேக்ஸ் இருக்கு அதை வச்சு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒன்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, இதே மாதிரி இப்போ சிமிலரா நீங்க கீழே போனீங்கன்னா இதே சின்டெக், இதே மாதிரி இதை நீங்க ஃபாலோ பண்ணி இப்போ இந்த ஐடி ஈக்குவல் டு ஸ்கிரீன், இங்கே ஒரு ஸ்கிரீன் சைஸ்க்கு ஒரு ஐடி இருக்கும், இங்க யூஎல்க்கு ஒரு இது இருக்கும். ஸோ நீங்க இங்கேயும் 3rd ஐட்டம் கண்டுபிடிக்கணும், LI3, அவ்வளவுதான். அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு இது டிஃபிகல்ட்டா இருந்தா அதை வச்சு நம்ம எல்லாமே சிமிலரா இருக்கிற எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த லொகேட்டர்ஸ்ல? ஓகே சரி, எதுவும் இல்ல இல்லைன்னா எனக்கு நம்ம இன்னும் ஒரே ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா நம்ம சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட் எனக்கு. நம்ம டெக்ஸ்ட்டுக்கு நீங்க இது கண்டுபிடிக்கும் போது நீங்க ஃபுல் ஸ்டாப் கமா யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாப் ஆக்சுவலி யூஸ் பண்றதுக்கு ரீசன்? ஆமா ஆமா, இன்னர் டெக்ஸ்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆமா டெக்ஸ்ட். ஆமா, அதாவது டாட் ஈக்குவல் டுனா அது என்ன மீனிங்னா, ஓகே. ஆமா இங்க ஆக்சுவலி ஏன் இங்க டாட் கொடுக்குறோம்னா, இப்ப இங்க ஆட்ரிபியூட்டுக்குலாம் இங்க ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், இது ஈக்குவல் டு இது அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இங்க எதுவுமே இல்ல. சோ இது வந்து நம்ம ஈக்குவல் டுன்னு கண்டிஷனே இல்ல. டாட்னா அந்த அந்த அதாவது நம்ம வந்து எதுவுமே இல்லைன்றதுதான் நம்ம டாட்னு குடிக்கிறோம். இன்னர் டெக்ஸ்ட்க்கு நீங்க சின்டாக்ஸ் தான், இந்த இந்த டாட் ஈக்குவல் டு அதுல என்ன வேல்யூ இருக்கோ அவ்வளவுதான். இப்போ நீங்க கண்டெய்ன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமா வரும். இந்த இதுக்கு இங்க வந்து டாட் கமான்னு வரும். அந்த இன்னர் டெக்ஸ்ட்னாலே டாட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேணாம். இன்னர் டெக்ஸ்ட்னா டாட், அவ்வளவுதான். எங்கேயுமே டாட் வராது ஆட்ரிபியூட்ல. இன்னர் டெக்ஸ்ட்னா டாட். இது கொஞ்சம், இது மட்டும் நீங்க கொஞ்சம் மக்கப் பண்ணி தான் ஆகணும். அதாவது இன்னர் டெக்ஸ்ட்னா டாட் வரும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதும். இந்த இந்த சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டெய்ன்ஸ் போட்டு பண்ற மாதிரி, அதாவது கண்டெய்ன்ஸ்ல இது வந்து ஆட்ரிபியூட்டோடது, இது வந்து இன்னர் டெக்ஸ்ட். இன்னர் டெக்ஸ்ட்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், டாட். இங்கேயும் டாட் வரும். அதே மாதிரி நம்ம எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்னா ஈக்குவல் டு, நம்ம வந்து பார்ஷியல் டெக்ஸ்ட்னாலே கமா வந்துரும். இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பார்ஷியல் டெக்ஸ்ட்னா கமா, எக்ஸாக்ட் வேல்யூனா ஈக்குவல் டு, இன்னர் டெக்ஸ்ட்னா டாட். இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இது நீங்க எழுத எழுத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் ஆயிடும். ஓகே. ஓகே, ஆக்சுவலா நம்ம இன்னொரு கிளாஸ் நான் எப்படி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்றேன். நம்ம இன்னொரு வாட்டி கூட இன்னைக்கு நம்ம டெமோ கூட பாத்துடலாம், வித் அண்ட் வித்வுட் டெஸ்ட் தெரிஞ்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எல்லாருமே எக்லிப்ஸ் போயிட்டு செலினியம் செட்டப் பண்ணிட்டு அப்புறம் தான் இங்க வருவாங்க. பட் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அங்க வந்துட்டு பெருசா நமக்கு வேலை இருக்காது. இதுதான் மெயின். ஆக்சுவலா இதை வச்சுதான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். ஸோ நம்ம இதையே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த டெமோ கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா, ஐ மீன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இது, நம்ம அந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்பெக்ட் பண்றது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிட்டோம்னாலே அது ஒண்ணுமே இருக்காது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் செலினியம்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணி நீங்க சொன்னீங்க ஸ்க்ரோல் பாரு, ஸோ அதெல்லாம் கூட பார்க்கலாம். எப்படி ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றது, அது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இருக்கிறது கூட பார்க்கலாம். மவுஸ் யாராவது இது ட்ரை பண்ணிருக்கீங்களா, மவுஸ் ஓவர் பண்ணி ஆப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி? இல்ல பண்ணதில்ல. அதாவது ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த மவுஸ் ஓவர் பண்றேன் பாத்தீங்களா, தெரியுதா? இது நான் கிளிக் பண்ணல, கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஆனா நான் இப்ப மவுஸ் ஓவர் பண்ணேன் பாத்தீங்களா. இப்ப நான் ஒரு இடத்த இந்த மாதிரி அந்த மவுஸை கொண்டு போயிட்டு இப்படி நான் மவுஸ் ஓவர் பண்றேன்னா, சும்மா மவுஸை கொண்டு போறேன், அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆகுதுல்ல. ஸோ இதை எப்படி செலினியம்ல பண்ணணும்? சில இடத்துல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, கிளிக் பண்ணாலும் அது வந்து அப்படியே பாப்அப்லாம் ஓப்பன் ஆகாது. நீங்க மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா தான் பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ செலினியம்ல இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். இந்த மாதிரி மவுஸ் ஓவர் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்கு. ஸோ இது அப்புறம் இந்த ஸ்க்ரோல் பண்றது, இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்றது, அப்புறம் ஒரு சில எலமெண்ட் வந்து இங்க இருக்கு எங்கேயோ இருக்கும், அதை போயிட்டு இப்படி ஃபோக்கஸ் பண்றது, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க கேட்டீங்களா இந்த மாதிரி எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்கா டெய்லியும் யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா கூட நம்ம புதுசா ஏதாவது பண்ணலாம். இப்போ நீங்க சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களோட இதுல பார்த்திருப்பீங்க, அது எப்படி ஆட்டோமேட் பண்ணணும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போ இது வந்து செக் பாக்ஸ் தான் தெரியும்ல, நம்ம கிளிக் பண்ற மாதிரி. ரேடியோ பட்டன்னா தெரியும்ல, ரேடியோ பட்டன்றது வந்து ரவுண்டா இருக்கும், எஸ் ஆர் நோ சூஸ் பண்ற மாதிரி. ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். ஆனா செக் பாக்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல மல்டிபிளாவும் சூஸ் பண்ணிக்கலாம்,
சிங்கிள் வேல்யூன்னு சூஸ் பண்ணலாம். எல்லா செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணி கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ரேடியோ பட்டன் பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ தான். ஒன்னு எஸ் இல்லைன்னா நோ. அதெல்லாம் வந்து நார்மல் GUI ஆப்ஜெக்ட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செலினியம்ல வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ்ல எப்படி செலக்ட் பண்றது, அதே மாதிரி ஒரு லிஸ்ட், ஒரு இப்போ நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கிளிக் பண்றீங்க, இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இது வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இதுவே இன்புட் தான். பட் ஆனா இது வந்து செலக்ட் இன்புட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செலக்ட் இன்புட்ல நீங்க இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லிஸ்ட் ஆகுது. நம்ம அதுல ஒரு வேல்யூ எடுத்து செலக்ட் பண்றது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போது ஆல்மோஸ்ட் இந்த செஷன் கொஞ்சம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷன் எப்போ அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் இந்த ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவே கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் எதில் அப்லோட் பண்ணுறேன், இல்லை எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க தேவைப்படுறப்போ. ஓகேவா? இந்த ரெக்கார்டிங் செஷன் மட்டும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுதான் சொல்கிறேன். நான் அந்த ஸ்க்ரீன் சொன்னது ரெக்கார்டிங் செஷன் தான் சொல்கிறேன். ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். நான் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டக்குன்னு பண்ணதுனால ஆடியோஸ் எதுவும் வந்திருக்கா என்னன்றது தெரியல. நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எதுலையாவது அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி டவுன்லோட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகே. அப்புறம் ஒரு 2 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து இதெல்லாம் இந்த நான் சொன்னேன்ல, இதை நான் வந்து வேணா உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் வேணும்னா கூட நான் இதை அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இதை வந்து இப்போ நான் சரவணன்ட்ட ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை வச்சு நீங்க வந்து இதை நாளையுமே நீங்க ஒரு மாடலா வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்க ஒரு பேஜ்ல ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது இப்போ கூட நான் ஃபைண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், ஸோ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு செக் பண்ணி ஒரு வாட்டி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கரெக்டா இதை வச்சு நம்ம எந்த ஆப்ஜெக்ட்னாலும் ஃபைண்ட் பண்ண முடியுதா? நீங்க சும்மா ஒரு ரேண்டமா இந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு பேஜ் எடுத்து நீங்க செலக்ட் உஷா, பண்ணி ஒன்று சொல்லுங்க. நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, நீங்களே அசைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களா எடுத்து பண்ணுவாங்களான்றது தெரியாது. பட் அவங்களுக்கு நீங்களே ஒர்க் அசைன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது பண்ணலாம். ஆக்சுவலா டெய்லி நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி பண்ண போறோம். பட் இது வந்து நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ அவங்களோட ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா அவங்க இன்னைக்கு ஈவினிங் இதுல கொண்டு வரலாம். ஓகே. இப்போ அவங்களோட ப்ராஜெக்ட்ல இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ண முடியாத டிஃபிகல்ட்டான ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்தா கூட நீங்க நோட் பண்ணிட்டு, நீங்க எனக்கு இந்த மாதிரி HTML டேகும் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா கூட இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் இதோட ஒரு அந்த சைல்டோட பேரண்டோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு வந்து கூட இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல கேட்கலாம். ப்ளஸ் நான் வந்து டெய்லியுமே வந்துட்டு இந்த மாதிரி மவுஸ் ஓவர் ஒரு நாள் ட்ரை பண்ண சொல்றேன். ப்ளஸ் இன்னொரு நாள் நம்ம எக்ஸல் மாதிரி போட்டு எல்லாமே டெய்லியுமே ஒரு இது கொடுத்து நம்ம டச்ல இருந்தோம்னா தான் இது கொஞ்சம் ஈஸியா இதாகும். ஓகே, நான் இதை அனுப்பிச்சிடுறேன். நான் இந்த சின்டெக்ஸ் அனுப்பிச்சிடுறேன். நான் சின்டெக்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ். அந்த ஓகே. ஃபீச்சர்ஸ் எப்போ மேம் தேங்க் யூ. இல்லை, யாரோ எதோ கேட்குறாங்க. யாரு? சைப்ரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி கேட்டேன். சொல்லுங்க. இல்லை, சைப்ரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. அது வந்து இப்போ இதோட கம்பைன் பண்ணா ரெண்டுமே உங்களுக்கு இதாகும், அதான் பார்த்தேன். ஆக்சுவலா இது முடிச்சுட்டு அது பண்ணிடலாமா? இது ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள முடிக்கலாம். ஸோ பேரலா இதோட டவுட்ஸ், இதோட டீபக்கிங் செக்ஷனோட சேர்த்து சைப்ரஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஏன்னா எனக்கு நாளையிலேருந்து மண்டேலேருந்து சைப்ரஸ் டாஸ்க் கொடுப்பாங்க. அப்படியா? விக்னேஷா வினோத் பேசுறதா? நீங்க யார் பேசுறீங்க? நான் ஆக்சுவலா ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கனால எனக்கு யார் பேசுறீங்கன்னு தெரியல. சைப்ரஸ் யார் கேட்டது? தரணி இல்லையா? ஓகே, தரணிக்கு தான் சைப்ரஸ் தேவைப்படுது. சரி, ஓகே. நான் தரணி உங்களுக்கு நான் அது என்னன்றது நான் அப்டேட் பண்றேன். ஓகே. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, பை. Thank you. Thank you. Thank you. Thank you. Okay, bye.